At this time, இந்த நேரத்திலே I want all of you to welcome the man of God of the hour, Aaron Vinod. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தெய்வ மனிதன் ஆரோன் வினோத் அவர்களை நாம் வரவேற்போம். Amen. How many of you happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? I know this early morning you all are here waiting for the word of God. எல்லாரும் காலையில் அதிகாலையில வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக இங்க காத்து கொண்டிருக்கீங்க. Because the word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, amen, how the day starts we don't know, but the day will end with the goodness. The day will end with the joy. எப்படி அந்த நாள் துவங்குறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நாள் முடியும் பொழுது கர்த்தருடைய தயையினால் கர்த்தருடைய நன்மைகள் நிறைந்ததாய் அந்த நாள் நமக்கு But முடிவடையும். I say in this church it is another way. The day starts with only the goodness of God. ஆனால் இந்த சபையிலோ அது வேறு விதம். இந்த சபையில நாளே நன்மையாக தான் ஆரம்பிக்கிற நாளா Look at இருக்கு. your neighbor and say we are starting with the goodness உங்க of God. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய நன்மையினால இந்த நாளை நாம் ஆரம்பிக்கிறோம். Amen. I believe from the beginning till the end let the goodness flow. இந்த நாளின் துவக்கத்திலிருந்து நாள் முடிவு வரை கர்த்தருடைய தயையும் அவருடைய நன்மையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். Amen. First of all I thank God for giving me a wonderful opportunity. கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I thank pastor for giving me a wonderful opportunity. பாஸ்டர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். Pastor's family, பாஸ்டருடைய குடும்பத்தார், may God bless them all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. I don't have a big introduction to give. எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் என்று எனக்கு இல்ல. I'm 19 years old. எனக்கு வெறும் 19 வயது தான் ஆகிறது. My name is Aaron Vinod. என்னோட பேர் ஆரோன் வினோத். And when I started my ministry, என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்த பொழுது I was 13 years old. எனக்கு 13 வயதானது. In other words, 8th grade. வேறு விதத்தில் சொல்லும்போது 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். Any 8th standard students here? 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் யாராவது இங்க இருக்கீங்களா? All on the top. இப்போ எல்லாம் மேல இருக்காங்க. So 8th, that was the age when I started preaching. That was the age when I started doing the king ministry of God. நான் 8வது படித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பித்தேன். So and from that time till this time, அந்த நேரத்திலிருந்து இந்த நாள் வரை, from last 4 years, கடந்த 4 I ஆண்டுகளாக have one word to say. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். My God is faithful. என் தேவன் உண்மை உள்ளவர். My God is truly faithful. என் தேவன் முற்றிலும் உண்மை And உள்ளவர். today morning I surely believe இந்த காலையில் நிச்சயமாய் நான் the விசுவாசிக்கிறேன். God who used yesterday, the God who used till now will use today also. நேற்று தினத்தில் அதுக்கு முந்தின தினத்தில் இத்தனை நாட்களாய் பயன்படுத்தி வருகிற தேவன் இன்றைக்கும் என்னை பயன்படுத்துவார் என்று நான் And how many விசுவாசிக்கிறேன். of you are ready to hear the word of God? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? Amen. As I said yesterday I was telling, நேற்று தினத்தில் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், I can't give the 100% guarantee that the whole preaching will be for you. 100% என்னால உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியாது செய்தி முழுவதும் உங்களுக்கான செய்தின்னு. But in the whole 1 hour sermon you will have one word. ஆனால் அந்த 1 மணி நேரம் பேசுகிற முழு செய்தியில ஒரே ஒரு வார்த்தை இருக்கலாம். I say if you miss that one word, your whole blessing is gone. அந்த ஒரு வார்த்தையை நீங்க தவற விட்டீங்கன்னா உங்களுடைய முழு ஆசீர்வாதத்தையும் நீங்க தவற விட்டீங்க. Amen. I say catch that one word what God wants to speak to you ஆகவே today. கர்த்தர் உங்களோடு கூட இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். Amen. ஆமென். Look at a neighbor and say catch the word. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்களேன், அந்த வார்த்தையை பிடித்துக்கோங்க. Don't catch the prophecy. தீர்க்க தரிசனங்களை அல்ல, Amen. Catch the word. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. The word will change many things in your life. வார்த்தை அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றும். Amen. I just have a small word but the Lord just inspired me to say today. இந்த காலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு ஏவின ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். Amen. One of the favorite books I can say. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புத்தகம் என்றும் கூட சொல்லலாம். Amen. Ruth chapter 1. ரூத் 1ஆம் அதிகாரம். When I say Ruth, many women are happy. Yes. Amen. One of the powerful book in the Bible. ரூத் புத்தகம் என்று சொன்னபொழுது சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, ஏனென்றால் அது வேதத்துல மிக வல்லமையான ஒரு புத்தகம். Amen. Ruth is one of the turnaround books in the whole history of Bible. வேதத்தை முழு சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்த ஒரு புத்தகம் தான் ரூத்தின் புத்தகம். Ruth chapter 1 verse 18. I just want to read today. ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Before reading it, அதை வாசிப்பதற்கு முன்பாக I believe we'll all read it together. That would be more good. நாம எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம் நினைக்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் மகிமையா இருக்கும். Ruth chapter 1 verse 18. ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேதத்தை எல்லாரும் திருப்பிக் If you கொள்ளுங்க. all are ready, you can read it with a translation. எல்லாரும் வேதத்தை எடுத்து நீங்க திருப்பிக் கொண்டீங்கன்னா ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Yes. எல்லாரும் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாமா? அவன் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. Yes. ஆமென். Next verse will continue.
அடுத்த வசனம் என்ற ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம். அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். The Bible, this verse starts in this way. இந்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. 19th verse. So they too came back to Bethlehem. அவர்கள் இருவரும் பெத்லகேமுக்கு திரும்ப வந்தார்கள். Amen. Did one come back? No, two came back. ஒருத்தர் திரும்ப வந்தாங்களா? இல்ல, இருவர் திரும்ப வந்தார்கள். Amen. Look at a neighbor and say there is a power in two. உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்களேன், ரெண்டுல வல்லமை இருக்கு. Amen. There is a power in two. ரெண்டுல வல்லமை And இருக்கிறது. that's what Timothy and Paul two. அதுதான் தீமோத்தி பவுல் இரண்டு பேர். Adam and Eve two. ஆதாம் ஏவாள் இரண்டு That's பேர். what Bible says 1,000 to 10,000. ஆகவே தான் வேதம் சொல்கிறது 1000 10,000 என்று. Amen. It's not 1,000 to 2,000. It's 1,000 and to 10,000. வேதம் 1000 இருந்து 2000 சொல்ல 1000 இருந்து 10,000 என்று That's சொல்லுகிறது. what Bible says. Where two souls come together and pray, I will grant what and all they pray. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது எங்கே இரண்டு பேர் கூடி இருக்காங்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வந்து அவர்களுடைய ஜெபத்திற்கு பதிலை நான் கொடுப்பேன். I prophetically say, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், you and your house will always be together in the name of Jesus. நீங்களும் உங்களுடைய வீட்டார் அனைவரும் இயேசுவின் நாமத்தாலே என்றும் ஒற்றுமையோடு கூட ஒன்றாக I இருப்பீர்கள். declare you and your husband will always be together. There is a power in unity. There is a power in two in the name of Jesus. நீங்களும் உங்களுடைய கணவனும் எப்பொழுதும் ஒற்றுமையா ஒன்றாக இருப்பீர்கள். ஏன்னா இரண்டிலே ஒரு வல்லமை இருக்குது. அந்த ஒற்றுமையிலே ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. Amen. There two people came back. அந்த இருவர் திரும்ப வந்தார்கள். And the Bible says in this way. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. Amen. When they came back, Naomi entered into the city and people were recognizing her. Hey, Naomi is back. Hey, Naomi is back. நகோமி அந்த பட்டணத்திற்குள்ளே வந்த பொழுது அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நகோமி திரும்ப வந்து விட்டாள், நகோமி திரும்ப வந்து விட்டாள் என்று பேசிக் And the கொண்டிருந்தார்கள். 20th verse says like this. 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Yes. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். Amen. She's not telling my husband did wrong to me. She's telling my God did wrong to me. நகோமி சொல்லல என்னோட கணவர் எனக்கு தவறு செய்துட்டார், மத்தவங்க எனக்கு தவறு செய்தார்னு சொல்ல, கர்த்தர் எனக்கு இப்படி கசப்பான ஒன்றை எனக்கு செய்து விட்டார் என்றார். She's angry against the God. தேவனுக்கு விரோதமாய் அவள் கோபம் கொண்டிருக்கிறார். The creation is angry against the creator. சிருஷ்டிப்பானது சிருஷ்டிகருக்கு விரோதமான கோபம் கொண்டிருக்கிறது. Amen. Today when you are hearing me, I don't know what kind of situation you are hearing me. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையிலே உங்களோட வாழ்க்கையில என்ன கடந்து போய் கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியல. I don't think so everybody are saints here. இங்க இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்று நான் சொல்ல முடியும் There நான் will be நினைக்கல. some Naomis here also who is angry against decisions what God has made in your life. இங்கேயும் ஒரு சில நகோமிகள் உட்கார்ந்து கொண்டு தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்த காரியங்கள், முடிவெடுத்த சில காரியங்களை குறித்து கோபம் கொண்டு தேவனுக்கு விரோதமாய் கோபம் கொண்டிருக்கிற நகோமிகள் இங்க இருக்கீங்க. Lord, if you have do it in that way, it would have been good. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நீங்க இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா நல்லா If you இருந்திருக்கும். would have done it in that way, it would be good. இல்ல ஆண்டவரே நீங்க அப்படி செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். I mean, today morning, I believe the word will speak to you. இந்த காலை வேளையில இந்த தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும் என்று நான் ஆழமாய் I mean, I விசுவாசிக்கிறேன். believe we'll read one more word and one more verse and we are going to pray together. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கலாம். Yes. 21. 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை எல்லாம் நாம் ஒன்றாக இணைந்து வாசித்து ஜெபிக்கலாம். 21ஆம் வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். Amen. May this 4 verses speak to you today. இந்த எல்லா வசனங்களும் உங்களோடு கூட பேசுவதாக. May this word bring a prophetic change in your life. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்க்கதரிசன மாற்றத்தை கொண்டு வருவதாக. Are you ready to receive the word? Are you ready to வார்த்தையை hear the word? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. I say it in many churches. I say it again here. நான் போகிற எல்லா சபைகளிலும் சொல்வதுண்டு, இங்கேயும் நான் திரும்ப சொல்றேன். I mean, this word is only for you. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை I தான். mean, usually what we do. எப்பொழுதுமே நாம் என்ன செய்வோம் I என்றால், mean, if any preacher speaks. எந்த ஒரு பிரசங்கியார் பேசும் பொழுதும், I mean, God may speak to us directly. கர்த்தர் நம்மோடு கூட நேரடியாக பேசலாம். But first we will see what our neighbor does. ஆனால் நம்ம முதல்ல என்ன செய்வோம்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். If he is clapping, let's clap. பக்கத்துல இருக்கவங்க கை தட்டினா நாமும் கை தட்டுவோம். We may feel to cry. நமக்கு அழணும் போல இருக்கும். We'll see if he is crying. Okay, let's go ஆனா நம்ம together. என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் திரும்பி பார்த்து பக்கத்துல இருக்கவங்க அழுறாங்களான்னு பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் அழலாம்.
I look at a neighbor and say, உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்களேன், you don't know my story. என்னோட கதை உங்களுக்கு தெரியாது. Tell them, I mean, you don't know my உங்க story. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்களேன், ஏன் கதை உங்களுக்கு தெரியாது. You don't know what I am going through. நான் என்ன கடந்து போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. You don't know what I am waiting for. நான் எதற்காய் காத்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. So today if the preacher is preaching towards me, ஆகவே பிரசங்கியார் வந்து பேசுகிறது எனக்கு நேரா பேசுகிற வார்த்தை. if the boy is speaking towards me, அந்த பையன் என்கிட்ட தான் பேசிக் கொண்டிருக்கிறான். I'm going to receive the word like never before in the name of Jesus. இதுவரை நான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத விதம் இன்றைக்கு அந்த வார்த்தை வரும்போது நான் ஏற்றுக்கொள்வேன். Amen. Amen. That's what David did when he heard that ark is back. He removed his coat and started to dance. அதை தான் தாவீது செய்தார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறது என்று கேள்விப்பட்ட உடனே முன்பாக வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கலைத்து போட்டு அப்படி நடனம் ஆடினார். I mean, his wife is telling, "Are you gone mad?" மனைவி ஜன்னலிலே பார்த்து சொல்றா, உனக்கு என்ன பைத்தியமா? I mean, David says, "Yes, mad only." தாவீது சொல்றான், ஆமா எனக்கு பைத்தியம் தான். I mean, because few years ago I was wearing a shepherd's coat. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு மேய்ப்பனின் உடையை உடுத்திக் கொண்டிருந்தேன். All around me there were only shepherds. என்னை சுற்றி வெறும் மேய்ப்பர்கள் தான் இருந்தார்கள். I had brothers but they were not loving me. என்னுடைய சகோதரர்கள் தான், அந்த சகோதரர்களை நேசிக்கவில்லை. I had a father who left all the 7 to the war and me to the forest. எனக்கு ஒரு தகப்பன் இருந்தார். எனக்கு இருந்த 7 சகோதரனை போருக்கு அனுப்பினார். என்னை மட்டும் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்க அனுப்பினார். But look at me now. ஆனா இப்போ என்ன பாரு, Instead of the shepherd coat I have a king's coat. மேய்ப்பனுடைய உடை இல்ல, இன்னைக்கு ராஜாவுடைய உடை எனக்கு இருக்கிறது. Where people did not love me, now people are telling David Saul 1000, David 10,000. அன்றைக்கு என்னை நேசிக்க யாருமே இல்ல, நான் தனிமையா இருந்தேன். இன்றைக்கு எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. So if the word is for you, இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தையா இருக்குமானால் you can say an amen. நீங்க ஆமென் என்று சொல்லலாம். If you feel more, இன்னும் கொஞ்சம் சத்தமா amen. Amen. You can clap your hands if you want, if the word is for you. உங்களுக்கு வார்த்தை வரும்போது கை தட்டணும்னா கை தட்டலாம். That's the way you receive the word. அந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். Can you all just close your eyes? We are going to have a word of prayer. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் Lord, ஜெபிக்கலாம். thank you for bringing me here today morning. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் என்னை இங்கே கொண்டு வந்தீர், அதுக்காய் நன்றி. Lord, I believe there is a purpose why you have brought me here. ஆண்டவரே, நீர் என்னை இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் என்று இருக்கிறது. Lord, I believe a Lord fulfill the purpose in this. ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நீர் இன்றைக்கு நிறைவேற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். Church, can you open your mouth and start to speak in tongues for a couple of சபையை எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு சில நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷையில பேச முடியுமா? I believe the Lord is moving in this நான் service. விசுவாசிக்கிறேன், இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். I believe in this service let many turnaround happens in your இந்த life. ஆராதனையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள், திருப்புமுனைகள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe at this end of this month. இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே. I mean, I'm not at the beginning of this month, I'm at the end of this month. நான் இந்த மாதத்தின் ஆரம்பத்துல இல்ல, இந்த மாதத்தின் முடிவில வந்திருக்கிறேன். But I believe it may be an end, but what and all God has promised in this month, I believe it will still happen in my life. இந்த மாதம் முடிவடைகிற நிலையிலே வந்திருந்தாலும், ஆனால் கர்த்தர் என்னென்ன வாக்கு பண்ணினாரோ இந்த மாதம் முடிவடைவதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாம் நிறைவேறும் என்று நான் Lord, I விசுவாசிக்கிறேன். thank you for all the promises and prophecies in my life. ஆண்டவரே, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக, எல்லா தீர்க்க தரிசனங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசலாமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Lord, let your glory be filled in this place. ஆண்டவரே, உம்முடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். மாதேரேலே கேதேரேலே மேதேரேலே கேதே பிரேஷபதரல மதரே நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. Give this an experience, நீ அனுபவத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாம் பாடலாம். not as a song. வெறும் பாடலாக அல்ல, He is really faithful. உண்மையாகவே இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து நாம் பாடலாம். One more time, நீ நல்லவரே. நீ நல்லவரே, Thank you, Jesus. சர்வ வல்லவரே, பிரேஷபதரல மதரே கேதே. என் ஆதாரமே. Thank you for being faithful. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராக இருந்தீர், அதுக்காய் நன்றி. சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே,
ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாங்கள் வருகிறோம். I believe you will speak to us today. இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Bless the church abundantly. சபையை நீர் அபரிவிதமாய் In the ஆசீர்வதிப்பீராக. name of Jesus, இயேசுவின் I நாமத்தினாலே ask and pray. நான் கேட்டு ஜெபிக்கிறேன். Amen. Bible says Ruth is one of the love stories in the Bible. வேதத்திலே எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான எல்லாரும் நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு கதை யார் என்றால் ரூத்தோட கதை. Amen. Ruth is one of the it shows the relationship between God and Naomi, God and Ruth. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கும் நகோமிக்குள்ள உறவு, கர்த்தருக்கும் ரூத்துக்கும் உள்ள உறவு எப்படி என்பதை இந்த புத்தகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. When I read this book, I have a heart, I have a feeling in my heart, God can turn around anything in my life. இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுதுமே என்னுடைய இருதயத்தில் வருகிற உணர்வு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தரால் ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பமுனையை கொண்டு வர முடியும் என்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே வரும். When you read this verse today, இந்த வசனத்தை நீங்கள் இப்பொழுது வாசித்த பொழுது how many of you felt happy in your heart? எத்தனை பேருக்கு உங்க மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது? Amen. See, you are not connected with Ruth, you don't know Ruth also. உங்களுக்கு ரூத் யாருன்னு தெரியாது, ரூத் கூட எந்த தொடர்பும் உங்களுக்கு இல்ல. But still when you read Ruth's life, you get happy. ஆனாலும் ரூத்துடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள்ள நம்ம எரியாத ஒரு சந்தோஷம். Why? ஏன்? Amen. This book is written by the author. Amen. The author is Jesus Christ. ஏனென்றால் இந்த வேதத்தை எழுதினவர், இந்த வேதத்தின் எழுத்தாளர் இயேசு கிறிஸ்து. I say, if God writes your life, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எழுதுவாரானால், Amen, how many years it may go, எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும் பரவாயில்லை, your testimony will bring joy in many people's life. உங்களுடைய சாட்சி அநேகருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரும். I prophetically say, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், God has written this church starting, the beginning of this church is written by God. இந்த சபையின் ஆரம்பத்திலே அவர் எழுதியிருக்கிறார், இது எழுதப்பட்டது இதன் எழுத்தாளர் நான் என்று. This church is begin by God. இந்த சபை கர்த்தரால் And I ஆரம்பிக்கப்பட்ட ஒரு believe in சபை. this Chennai, how many and all years ago, this church will stand as a history of joy, as a history of miracles. How many years ago, how many decades ago? This is begin by God and this will continue by God. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் சரி, எத்தனை டெகேட்ஸ் கடந்து போனாலும் சரி, இந்த சபை கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. சென்னை பட்டணத்திலே இந்த சபை ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற சபையா, இந்த சபை அற்புதத்தை சென்னை பட்டணங்களுக்கு காண்பிக்கிற ஒரு சபையா என்றும் நிலைத்து நிற்கும். Amen. I just want to pray for a couple of people. ஒரு சிலருக்காய் நான் ஜெபிக்க That விரும்புகிறேன். sister who is watching me from Red Shawl. ரெட் கலர் ஷால் போட்டிருக்க அந்த சகோதரி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? Yes, you can just raise hands. உங்க கரங்களை உயர்த்துங்களா? Amen. And this one with the white shawl here, just raise. ஒயிட் கலர் ஷால் போட்டிருக்க இந்த சகோதரி. here, yeah. No, இங்க பக்கம். Yes, raise. Amen. Can you both stand up? I just want to pray. ரெண்டு for பேரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்க முடியுமா? you. Amen. No, the one behind. Yes. இல்ல இல்ல இவங்க. Yeah. அவங்க. Can you come forward? உங்க Yes. முன்பாக வரீங்களா? Can you come forward? If you are here with the family, you can just come forward. I just want to நீங்க pray. குடும்பத்தோட வந்திருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தோட வாங்க. Amen. Look at a neighbor and say, God speaks. உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் பேசுகிறவர். Amen. He speaks. முன்பாக வாங்கல. குடும்பத்தோட வந்திருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட முன்பாக வாங்க. He is not a God of mute. He speaks. அவர் பேசாத ஊமையான தெய்வம் அல்ல, கர்த்தர் பேசுகிற தெய்வம். Amen. Today morning, I believe God's word is coming into this. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது என்று நான் Amen. விசுவாசிக்கிறேன். The Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I'll open a great favor in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தயவை நான் திறக்கிறேன். Amen. Right now, as I pray, இப்பொழுது நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே I cancel every plans of the enemy in the name of Jesus. சத்துருவின் எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறித்து போடுகிறேன். Amen. The Spirit of the Lord just inspired me to say கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார் இதை சொல்லும்படியாய். this one word. ஒரே ஒரு வார்த்தை, Amen. Prayer. ஜெபம். Amen. In other words, வேறு விதத்திலே சொல்லணும், prarthana, prayer. ஜெபம். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், get ready ஆயத்தப்படுங்க, With more prayer. இன்னும் அதிக ஜெபத்தோடு கூட ஆயத்தப்படுங்க. A season of joy in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஒரு மகிழ்ச்சியின் A காலம் season உங்களுக்குள்ளே of வருகிறது. great joy in the name of ஒரு Jesus. பெரிய மகிழ்ச்சியின் காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. Amen. What's your name, sister? I just want உங்க பேர் என்ன? Jack. Jack, full name? Amen. Can you just stretch your hands? We are going to pray for this. எல்லாரும் உங்களோட கரங்களை இவங்களுக்கு என்ன நீட்டலாமா சபை? எல்லாரும் உங்களோட கரங்களை நீட்டுங்களா? In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Lord, I pray for our dear wonderful sister Jack. அருமையான சகோதரி ஜாக்லினுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. In your life, the Lord says God will add prayer. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஜெபத்தை கூட்ட போகிறார். Amen. Catch this name in your prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில இந்த பெயரை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. Prarthana. Amen. ஜெபம். Amen. The Spirit of the Lord says this word will always be there in your life. இந்த வார்த்தை எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். Right now when I pray, இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது the Lord says a season of turn around will come into your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையின் காலம் வரப்போகிறது. Everything what the enemy has planned to put a full stop in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே சத்ரு எந்த இடத்திலே முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைத்தானோ, In the name
of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Lord, as together we bless this family. நாங்கள் ஒன்றாக இணைந்து சபையா இணைந்து இந்த குடும்பத்தை நாங்கள் I ஆசீர்வதிக்கிறோம். open a great door of favor in the name of இந்த Jesus. குடும்பத்திலே ஒரு பெரிய தயையின் வாசலை நான் திறக்கிறேன். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், from your life, the door of salvation will begin. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பின் கதவு திறக்கும். I mean, only you both are here. நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கீங்களா? Okay, your family. உங்க குடும்பம்? Okay, I mean, the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I see a joy coming out of your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மகிழ்ச்சி வருகிறதை நான் I பார்க்கிறேன். mean, the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God has brought you out. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு I mean, வந்திருக்கிறார். God has changed many things in your life. உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். Amen. And right now, as I pray, இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது get ready. ஆயத்தப்படுங்க. How God built a plan, how God built a kingdom for David. தாவீதுக்கு எப்படி ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினாரோ, Amen. Right now, I pray இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். a favor in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தயை. Amen. When I just pray, the Spirit of the Lord says, உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார், see a protection in your life. ஒரு வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை நான் பார்க்கிறேன். Amen. Protection over all the plans of the enemy. சத்ரு உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற எல்லா திட்டங்களுக்கு விரோதமான ஒரு பாதுகாப்பு. Amen. I just feel to pray for this in your family. உங்க குடும்பத்திற்காக இப்படி ஜெபிக்க நான் கர்த்தர் என்னை ஏவுகிறார். Amen. The Lord just inspires me to say, கர்த்தர் என்னை இதை சொல்லும்படியா ஏவுகிறார். I see in your house, in your family. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய குடும்பத்திலே நான் பார்க்கிறேன். Amen. I see a name which finishes with Kumar. குமார் என்று முடிகிற ஒரு பெயரை நான் Amen. பார்க்கிறேன். God will connect this name into your house. அந்த பெயர் குமார் என்ற பெயரிலே முடிக்கிற நபரை உங்க குடும்பத்தோடு கூட கர்த்தர் இணைக்கிறார். What are you working? நீங்க என்ன வேலை செய்றீங்க? Field work. Like what work? Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I see something related to vehicle is coming into your life. உங்களுடைய வாழ்க்கையில வாகனத்துக்கு இணையப்பட்ட ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நான் Amen. பார்க்கிறேன். The Spirit of the Lord says, next 7 months. அடுத்த 7 மாதங்களிலே Oh, what's your name? I just want to pray for you. என்ன? I'm Parthiban. Parthiban. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. Parthiban, there is a great favor of God coming into your life. பிரதர் பார்த்திபன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தேவனுடைய தயவு வருகிறது. In next 7 months, a joy will enter into your அடுத்த house. 7 மாசத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்க வீட்டிலே வரப்போகிறது. I see an angel joy in the name of Jesus. ஒரு மகிழ்ச்சியின் தூதனை உங்களுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். Lord, I bless them right now. இப்பொழுது அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Let open great favor in their life. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தயவை நீர் In the கட்டளையிடுவீராக. name of Jesus, இயேசுவின் I நாமத்தினாலே ask and pray. நான் கேட்டு May God ஜெபிக்கிறேன். bless you. கர்த்தர் உங்களை When ஆசீர்வதிப்பார். I just prayed for her, அவர்களுக்காக ஜெபித்த பொழுது Amen. When I just stepped into this church, இந்த சபைக்குள்ள நான் வந்த உடனே Amen. The Lord just inspired me to say, pray for her protection. பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் That's சொன்னார். the one word and I gave it. அந்த வார்த்தை தான் எனக்கு வந்தது. அவர்களை பார்த்த உடனே கர்த்தர் கொடுத்த But the வார்த்தை. Lord says a restoration is coming into your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற காலம் Amen. வருகிறது. And I say it's not over. That's what I feel in my நான் heart. சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முடியல, அதுதான் என் ஆவியில நான் The உணர்கிறேன். Spirit of the Lord says, just come forward. I just want to pray. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Everywhere the enemy put a full stop. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சத்துரு உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். Amen. Right now we pray together. இப்பொழுது கூட நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து In ஜெபிக்கிறோம். the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Right now the Lord says a season of celebration. I declare restoration in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கொண்டாட்டத்தின் காலம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற காலத்தை நான் கட்டளையிடுகிறேன். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், when Naomi came back, நகோமி திரும்ப வந்த பொழுது she lost most of the things. எல்லாவற்றையும் இழந்து விட்டு தான் வந்தார். She's telling, Lord, don't call me Naomi, call me Mara. அவர்கள் சொல்லுகிறார், நகோமி என்று கூப்பிடாதீங்க, என்ன மாறாள் என்று அழைங்க. I say, sister, ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரியே, God has promised it will never become a Mara. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருப்பான், ஆனால் அது மாறாவாய் மாறாது. Get ready. ஆயத்தப்படுங்க. Next time when you come here back, அடுத்த முறை நீங்க திரும்ப வரும் பொழுது you will stand as a blessing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சாட்சியாய் ஒரு ஆசீர்வாதமாய் நீங்க இருப்பீங்க. Amen. How many members are there in your house? உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? Amen. The Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God is answering your prayers. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். Amen. When I just pray, உங்களுக்காக ஜெபித்த பொழுது I see a name which starts on letter S, which will be connected into your house. எஸ் என்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற ஒரு பெயரை நான் பார்க்கிறேன். அது உங்க வீட்டோட கூட The இணைக்கப்பட்டிருக்கும். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், how there was a marriage in Canaan, கானா ஊர்ல எப்படி ஒரு திருமணம் நடந்தது? and Bible says, வேதம் சொல்லுகிறது, Amen, water turned into wine. எப்படி அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதோ, When it was delayed. அது தாமதமானது. Amen. And the last day thought, okay, this house will end with a shame.
இந்த வீட்டு திருமண காரியம், இந்த வீடு வெட்கத்திலே போய் முடியும் என்று நினைத்தார்கள். But Jesus says, no. ஆனால் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். This season I will turn water into wine. இந்த காலத்திலே கர்த்தர் தண்ணீரை ரசமாய் மாற்றப் போகிறார். I declare a season where water will turn into wine in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தண்ணீர் ரசமாய் மாறப் போகிற காலத்தை நான் கட்டளையிடுகிறேன். I declare a season where water will turn into miracle in the name of Jesus. தண்ணீர் அற்புதமாய் மாறுகிற காலத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நான் கட்டளையிடுகிறேன். When I just pray in the stage, இங்க நான் ஸ்டேஜில் நின்னு ஜெபித்த பொழுது I hear these two names in my spirit. இரண்டு பெயர்கள் என்னோட ஆவியிலே நான் கேட்கிறேன். And when the Lord says, if this name is here, அந்த பெயர் உள்ளவர்கள் இங்க இருப்பீர்களானால், first name what I heard is Emmanuel. நான் கேட்ட முதல் பெயர் இம்மானுவேல். I mean, if this name is connected to you, அந்த பெயர் உங்களுடைய பெயராகவோ அல்லது உங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பெயராகவோ இருந்தால், I just want to pray for that family. அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Second name what I heard, நான் கேட்கிற இரண்டாவது பெயர் Jabba. ஜெபா. I mean, if these two names are connected, anybody here? இந்த இரண்டு பெயரும் உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்க யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. I mean, the Spirit of the Lord just inspired me to say, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார். in next 8 months, அடுத்த 8 மாதங்களிலே get ready. ஆயத்தப்படுங்க. A joy is coming into your ஒரு life. மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. A joy is beginning in your life. ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது. Amen. ஆமென். What's your name? உங்க பேர் என்ன? Divya. I mean, full name. That's all. Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Sister Divya, சிஸ்டர் திவ்யா, I see a letter S which will add. உங்களோடு கூட இணைகிற லெட்டர் எஸ் நான் பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் get சொல்லுகிறார், ready for that. அதற்காக ஆயத்தப்படுங்க. You don't put a full stop. நீங்க முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். He will begin new things in your கர்த்தர் life. உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை ஆரம்பிக்கிறார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Thank you so much. நன்றி. Amen. We are going to pray for this members who have stood up. எழுந்து நின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Amen. Especially when I see this. Amen. You both are Emmanuel. நீங்க ரெண்டு பேரும் இம்மானுவேலா? Just come forward. I just want to pray. You can sit down. நீங்க உட்காருங்களே. Amen. We are going to pray. Amen. If your families are here, you can just come forward. நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா குடும்பத்தோட வாங்கல. Amen. We are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். If anybody connected with you. உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற உங்க குடும்பம் இருக்குமானால் Amen. Because God is not a God of confusion. கர்த்தர் குழப்பத்தின் தேவன் அல்ல. Amen. He's a God of clarity. அவர் தெளிவின் தேவன். Amen. Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், are you alone today? தனியா வந்திருக்கீங்க? Are you alone today? Your mom. This is. Amen. When I just pray for Emmanuel, இம்மானுவேலுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது one word that clearly what I heard was, நான் என்னோட ஆவியிலே கேட்ட ஒரு தெளிவான ஒரு வார்த்தை, Amen. I will be a head of this house. இந்த வீட்டின் தலைவனாய் நான் இருப்பேன். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், especially in your life, உங்களுடைய வாழ்க்கையில I'll be a head in your life. உங்களுடைய வாழ்க்கையில நான் தலையா இருப்பேன். Amen. The Lord says, I'll be a good father for you. உனக்கு ஒரு நல்ல தகப்பனாய் நான் இருப்பேன். Amen. One thing the Spirit of the Lord just inspired me to say. கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொல்லும்படியே என்னை ஏவுகிறார். Amen. We are going to pray for this house. இவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். But I just want to bless this man. இந்த மகனை நான் ஆசீர்வதிக்க Can you விரும்புகிறேன். just stretch your hands? We are going to pray for சபை this எல்லாரும் family. கரங்களை நீட்டி இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கலாமா? In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Lord, I command whatever his right hand does, I command success in his life. அவருடைய வலது கரம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் ஜெயமாய் I மாற்றுவீராக. command success in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை கட்டளையிடுகிறேன். But right now I pray, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். I declare an open door in this house. அவருடைய அந்த குடும்பத்திலே ஒரு திறந்த வாசலை நான் கட்டளையிடுகிறேன். Bless them abundantly. அவர்களை அபரிவிதமாய் May ஆசீர்வதிங்க. God bless you. கர்த்தர் உங்களை Thank you so ஆசீர்வதிப்பார். much. But this, Amen, the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், you நீங்க can போய் say, உட்காரலாம். Amen. The Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Emmanuel, today was a day for you. இம்மானுவேல் இது உன்னுடைய நாள். Amen. The Lord says he's a great father in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். God gave a portion for everybody when he divided the land. Yes. நிலத்தை பகிர்ந்த பொழுது கர்த்தர் எல்லாருக்கும் சரியான பகுதியை கொடுத்தார். But for Levi there was no portion. ஆனால் லேவிக்கோ பங்கு இல்ல. Amen. But God said, looked at Levi and said, ஆனால் கர்த்தர் லேவியை பார்த்து சொன்னார், hey Levi, லேவியே, I will be your portion. நானே உன்னுடைய சுதந்திரமா இருப்பேன். Amen. Emmanuel, the Spirit of the Lord says, இம்மானுவேல் கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார், will add some things in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நான் கூட்டுவேன். How when the prodigal son came back, எப்படி இளையகுமாரன் திரும்ப வந்தாரோ, a ring and a cord came into his life. அவனுடைய வாழ்க்கையில முத்திரை மோதமும் ஆடும் திரும்ப வந்தது. Get ready, a ring and a coat is coming on your way in the name உன்னுடைய of வாழ்க்கையில Jesus. ஒரு முத்திரை மோதமும் மேலங்கி உனக்கு திரும்ப வருகிறது. A ring and a coat in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஒரு மோதிரமும் ஒரு மேலங்கியும் திரும்ப வருகிறது. Your mother? Your mother. Amen. What's her name? Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், get ready. ஆயத்தப்படுங்க. Amen. Auntie Rebecca, when I just pray, ஆண்டி ரெபெக்கா உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது Amen, I just see this name. The Spirit. இந்த ஒரு பெயரை நான் பார்க்கிறேன். Amen. Emmanuel, when I just pray for you, I see this name, Raj. Amen. The Spirit of the Lord says, நான் ஜெபிக்கும் பொழுது ராஜ் என்ற பெயரை நான் பார்க்கிறேன். Amen. கர்த்தருடைய ஆவியானவர் The Lord சொல்லுகிறார், just inspired me to say, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார். a name which finishes with Raj. ராஜ் என்ற பெயரோடு கூட முடிகிற ஒரு பெயர். I see a connection which will come into this house. உங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அந்த உறவு வரும். Amen. The Spirit of the Lord just inspired me to say, கர்த்தருடைய ஆவியானவர்
என்று சொல்ல ஏவுகிறார். Amen. Get ready, Emmanuel. இம்மானுவேல் ஆயத்தப்படு. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. As a church together, we lift up our hands நாங்கள் and pray. சபையாய் கரங்களை இணைத்து நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Can we just pray for this sister? We'll just give இந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கலாம். Amen. Can we just lift up your hands and pray for this எல்லாரும் sister? கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. Amen. In this house, I declare and I decree a great season of joy. இந்த வீட்டிலே இந்த குடும்பத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியின் காலத்தை நான் அறிவிக்கிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். Naomi came, lost everything and came back. நகோமி எல்லாவற்றையும் இழந்துவிட்டு திரும்ப வந்தாள். But Bible says, ஆனால் வேதம் at சொல்லுகிறது the right time, சரியான நேரத்தில் God gave a Ruth. கர்த்தர் ரூத்தை The கொடுத்தார். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் a சொல்லுகிறார், season of Ruth in the name of Jesus. ரூத்தின் காலத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். Amen. Are you both here? Amen. Only you both are there. நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான். Amen. Amen. When I just pray, நான் ஜெபித்த பொழுது Amen, the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. Do you have another sibling? உங்களுக்கு இன்னொரு அண்ணன் தம்பி யாராவது? Brother, is he here? Okay. When I just pray, I see a sibling. உங்களுடைய சகோதரனை நான் பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord just inspired me to say, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், in siblings' life, I'm going to do a great. உங்களுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியின் காரியத்தை He is also a blessing. அவரும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். Amen. He is also a great blessing. அவரும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். Amen. Especially when I pray. நான் ஜெபித்த பொழுது Emmanuel, the Spirit of the Lord says, இம்மானுவேல் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், when Zechariah prayed, there come a John. சகரியா ஜெபித்த பொழுது ஒரு யோவான் பிறந்தார். I see this name, இந்த பேரை நான் பார்க்கிறேன், John. யோவான். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், anybody connected to this name? யோவான் யாராவது இருக்காங்களா? John, wow, your father. உங்க அப்பாவோட பேர் யோவான். Amen. Church, can you just clap your hands and thank the சபையே Lord? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். God is a God of generations. அவர் தலைமுறைகளின் தேவன். Emmanuel, John, இம்மானுவேல் ஜான். and the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார், see another name, it starts with letter A. ஏ என்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற ஒரு பேரை நான் Amen. பார்க்கிறேன். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், get ready. I ஆயத்தப்படுங்க. will add a new favor into your உங்களுடைய house. வாழ்க்கையில ஒரு புதிய தயவை நான் கூட்டுகிறேன். Lord, we bless this house in the name of கர்த்தாவே, இந்த Jesus. குடும்பத்தை இந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். Lord, I declare, நான் அறிவிக்கிறேன். I pray for Uncle John. அங்கிள் ஜான்காய் ஜெபிக்கிறோம். I pray for Emmanuel. இம்மானுவேல்காய் ஜெபிக்கிறோம். I pray for this house. இந்த வீட்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, thank you for speaking. Thank you for speaking நீர் எங்களோடு கூட பேசினதுக்காய் நன்றி. and do what you have spoken. நீர் பேசின காரியங்களை உடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. Bless them abundantly. அவர்களை அபரிவிதமாய் In ஆசீர்வதிங்க. the name of Jesus, இயேசுவின் I நாமத்தினாலே ask and pray. நான் கேட்டு He's ஜெபிக்கிறேன். faithful. அவர் உண்மையுள்ளவர். He will do it. அவர் நிச்சயமாய் செய்வார். God bless you. Thank you so கர்த்தர் much. ஆசீர்வதிப்பாராக. Amen. Bible says that. வேதம் சொல்லுகிறது, Amen. Ruth and Naomi came back there. ரூத்தும் நகோமியும் திரும்ப வந்தார்கள். Amen. I just want to. Amen. The Bible says beautifully there. Naomi tells to Ruth, "Don't come behind me." இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, நகோமி சொல்லுகிறா, என் பின்னாடி நீ வர வேண்டாம். Because I started as Naomi, நான் நகோமியா ஆரம்பித்தேன், but now I am a Mara. இப்பொழுது நான் மாறாவா இருக்கிறேன். Amen. Everybody starts in a good way. எல்லாரும் நல்ல நிலையில தான் ஆரம்பிக்கிறார்கள். After that, things happens in life which break downs, and some Naomi turns into Mara. அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில நல்லதா ஆரம்பித்த காரியங்கள் உடைய ஆரம்பிக்கும், தீமைகள் வரும், அநேக காரியங்கள் மாறும் பொழுது நகோமியா இருந்தவர்கள் மாறாவாய் மாறுகிறோம். But one word, what Naomi said, ஆனால் நகோமி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, I went as full, நான் நிறைவுள்ளவளாய் நான் கடந்து போனேன், came back as empty. ஆனால் வெறுமையாய் திரும்ப வருகிறேன். What is she talking about? அவ என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? I mean, I had everything in my hand. என் கரத்துல எல்லாமே இருந்தது. She's talking about money. அவ பணத்தை குறித்து பேசுகிறார். She's talking about land. அவர்கள் நிலத்தை குறித்து பேசுகிறார்கள். What is she talking about? அவர்கள் என்ன பேசுறாங்க? She's talking about family. அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. She said, I went full. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். Right, I had my husband, left I had my kid. வலது பக்கத்துல என்னுடைய கணவன் இருந்தார், இடது பக்கத்துல என்னுடைய மகன்கள் இருந்தார்கள். I was full around me. நான் நிறைவுள்ளவளாய் என்னை சுற்றிலும் நிறைவுள்ளவளாய் நான் போனேன். But when I come back, ஆனால் இப்பொழுது திரும்ப வரும் பொழுது I am missing something. ஆனால் ஏதோ ஒன்றை நான் தவற விட்டிருக்கிறேன். I say, church, do you know what is fullness? சபையை நிறைவென்றால் என்ன தெரியுமா? Fullness is not money. நிறைவென்பது பணம் அல்ல. Fullness is not blessing. நிறைவென்பது வெறும் ஆசீர்வாதங்கள் அல்ல. Fullness is a house full. If your family all together is praising God, that is the biggest blessing what God has given you. உண்மையான நிறைவு என்னவென்றால் உங்களுடைய வீட்டார் அனைவரும் இணைந்து உங்களுடைய வீடு முழுவதும் கர்த்தரை துதிக்கும் என்றால், சேவிக்கும் என்றால், அதுதான் உண்மையான நிறைவு, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். I mean, is there any families like that telling my whole family with my kids, everybody are standing together and worship the Lord? அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கீங்களா? நான்
என் கணவன், என்னுடைய பிள்ளைகள், என் வீட்டார் அனைவரும் நாங்க ஒன்றாக இணைந்து கர்த்தரை சேவிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு சொல்ற And குடும்பங்கள் எல்லாம். in other words, I give you a prophetic word. இன்னொரு விதத்துல உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நான் If கொடுக்கிறேன். you're praying for a salvation, anybody's salvation in your house, உங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, I prophetically say, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், before this year, இந்த ஆண்டின் முடிவிற்குள்ள you and your house will stand together and worship the Lord in the name of Jesus. Yes. அனைவரும் ஒன்றாக நின்று கர்த்தரை சேவிப்பீர்கள், கர்த்தரை If ஆராதிப்பீர்கள். you're praying for your kids' salvation, I say before this year they will turn up to Christ in the name of Jesus. உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா இந்த ஆண்டு முடிவிற்குள்ளாக அவர்கள் கர்த்தர் பட்சமாய் வருவார்கள். I believe your husband will turn towards Christ in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய கணவன் கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்புவார். Amen. I see that family sitting there. Amen. Just can you raise your hands? Amen. அந்த குடும்பத்தை பார்க்கிறேன். Amen. Behind. Yes. Amen. Yes. Amen. The Spirit of the Lord says a new season is beginning. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில புதிய காலம் ஆரம்பிக்கிறது. Can you just stand up where you are? எழுந்து நிற்க முடியுமா? Amen. I just want to pray for you both. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Can you just come forward? I just want to pray for you both. முன்பாக வரீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க Amen. விரும்புகிறேன். Bible says there. வேதம் சொல்லுகிறது, Naomi is telling, "Hey Ruth, leave me out." நகோமி சொல்லுகிறார், ரூத் என்னை விட்டுவிடு. Amen. I am at the worst season of my life. என்னுடைய வாழ்க்கையின் மோசமான நிலையில நான் இருக்கிறேன். She is angry against God. கர்த்தருக்கு விரோதமான கோபமும் இருக்கிறது. Amen. But Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, Ruth is telling, "Your God is my God." ஆனால் ரூத் சொல்லுகிறார், உம் தேவன் என்னுடைய தேவன். At the worst season of Naomi's life, நகோமியின் மிக மோசமான காலத்திலே God brought the best blessing. சிறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு You வருகிறார். may be going through a worst season in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மோசமான நிலையிலே, மோசமான சூழ்நிலை நீங்கள் கடந்து I'm போகலாம். seeing death after death in my house. என்னுடைய வீட்டிலே மரணத்திற்கு பின்பு மரணத்தை நான் பார்த்து I'm கொண்டிருக்கிறேன். waiting for many years, but I have not yet received. அநேக ஆண்டுகளை நான் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை. I say, don't worry. நான் சொல்லுகிறேன், கவலைப்பட வேண்டாம். When you see, you may see only in Naomi's side. நீங்க பார்க்கும்போது நகோமியோட கண்கள்ல தான் நீங்கள் But பார்க்கிறீங்க. Ruth is getting ready. A miracle is a best version of you is getting ready in the name of Jesus. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரூத் தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய சிறந்த வாழ்க்கை உங்களுக்காய் தயாராகி The Lord கொண்டிருக்கிறது. says your prayers are getting answered. கர்த்தர் சொல்லுங்க, உங்களுடைய ஜெபங்களுக்கான பதிலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி Get கொண்டிருக்கிறார். ready for a new season of miracle in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அற்புதத்தின் காலத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். Right now, are you both alone? You both are alone? நீங்க தனிமையா வந்திருக்கீங்க. I mean, your family, mother. உங்களுடைய தாயார், தகப்பன் யாராவது? I mean, the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், get ready. ஆயத்தப்படுங்க. I mean, mother's prayers are going to turn around this house. அம்மாவோட ஜெபம் இந்த வீட்டை திருப்ப போகிறது. I mean, mother's prayer is going to turn around. அவங்க அம்மாவோட ஜெபம் இந்த வீட்டை திருப்ப போகிறது. As Naomi thought it's over. நகோமி நினைத்தார்கள் எல்லாம் முடிந்தது. But God said, hey, Naomi, ஆனா கர்த்தர் சொன்னார், நகோமியே, still time is left. இன்னும் நேரம் இருக்கு. You have to carry your Obed. நீ உன்னோட ஓபத்தை சுமந்து கொண்டு வர I mean, வேண்டும். you have to bring out many miracles. இன்னும் அநேக அற்புதங்களை நீ வெளியே கொண்டு வர The Spirit வேண்டும். of the Lord says, you will carry your generations and கர்த்தருடைய ஆவியானவர் generations. சொல்லுகிறார், உன்னோட தலைமுறைகளை நீ சுமந்து கொண்டு வர. I mean, this season, the Spirit of the Lord just இந்த inspired me காலத்திலே to say, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை சொல்லும்படியா ஏவுகிறார், get ready. ஆயத்தப்படுங்க. I mean, when I just pray, உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது I command the health of God in your house. தேவனுடைய சுகத்தை உங்களுடைய குடும்பத்துல நான் A கட்டளையிடுகிறேன். divine health in the name of Jesus. தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. Amen. What's your name, brother? உங்க பேர் என்ன பிரதர்? Karthik. Amen. The Spirit of the Lord says, brother Karthik. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிரதர் கார்த்திக், Amen. I command divine health in your ஒரு house. தெய்வீக சுகத்தை உடைய வாழ்க்கையில கட்டளையிடுகிறேன். I command a divine health in your ஒரு life. தெய்வீக சுகத்தை உடைய வாழ்க்கையில Amen. கட்டளையிடுகிறேன். When I just pray for you, சகோதரிக்காய் ஜெபிக்கும் பொழுது I see a rod and a staff in your hand. ஒரு கோலும் தடியும் உடைய கரத்துல பார்க்கிறேன். Amen. How a teacher teaches. எப்படி ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பார். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் you சொல்லுகிறார், will teach many things. நீங்க அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பீங்க. You will teach many things. நீங்க அநேக காரியங்களை கற்றுக் Amen. கொடுப்பீங்க. The Spirit of the Lord just inspired me to say, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்படியா ஏவுகிறார், get ready. ஆயத்தப்படுங்க. Before 2026 August. 2026 ஆண்டு ஆகஸ்ட் August மாதத்துக்கு will be முன்பாக something special in your house. ஆகஸ்ட் உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷமான மாதமா Before இருக்கும். 2026 August. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக I see some celebrations coming into this உங்களுடைய house. வாழ்க்கையிலே ஒரு சில கொண்டாட்டங்கள் வருகிறதை நான் I காண்கிறேன். see some miracles coming into this உங்களுடைய house. வாழ்க்கையில அற்புதங்கள் வருகிறதை நான் காண்கிறேன். Are you working? நீங்க வேலை செய்றீங்களா? Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், August will be a special month. ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷமான மாதமா இருக்கும். Before 2026. 2026 ஆண்டு Brother Karthik, before 2026 August. பிரதர் கார்த்திக் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக May a miracle come into your life. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் வரட்டும். May a miracle enter into your life. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு அற்புதம் வரட்டும். And then when I just pray, the Spirit of the Lord நான் says, ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I see a name, it starts from letter J. ஜே என்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற பெயரை நான் பார்க்கிறேன். Get ready.
A ஆயத்தப்படுங்க. letter J is just going to enter. ஒரு ஜே என்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற ஒரு பெயர் உங்களுடைய வாழ்க்கையில வர Amen. போகிறது. I just want to pray for auntie. ஆண்டிக்காக நான் ஜெபிக்கிறேன். Amen. The Spirit of the Lord says. கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. When I just pray. நான் ஜெபித்த பொழுது Amen. Your prayers are getting answered. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. Amen. That's what. When I just in my spirit. என்னோட ஆவியிலே When I see person. Amen. The Spirit of the Lord says. கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், Get ready. ஆயத்தப்படுங்க. When Naomi was sad, but God did not allow anything go against her. நகோமி சோகமா தான் இருந்தாங்க, துக்கமா தான் இருந்தாங்கன்னா அவர்கள் விரோதமா எந்த காரியமும் நடக்க அவர் அனுமதிக்கவில்லை. I won't allow anything against this house. இந்த வீட்டுக்கு விரோதமா எந்த காரியமும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். Amen. Can you just stretch your hands? We are going to pray. சபையை எல்லாரும் கரங்களை நீட்டி இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கலாமா? Amen. In the name of Jesus, I pray for brother Karthik. இயேசுவின் நாமத்தினாலே பிரதர் கார்த்திக்குக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for their future. அவருடைய எதிர்காலத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். Before August, ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக I declare நான் அறிவிக்கிறேன், a joy in their house. அவருடைய வீட்டிலே ஒரு மகிழ்ச்சியை நான் I கட்டளையிடுகிறேன். command divine health and divine wealth. ஒரு தெய்வீக சுகமும் தெய்வீக ஐஸ்வரியத்தையும் நான் In கட்டளையிடுகிறேன். the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I ask and pray. நான் கேட்டு ஜெபிக்கிறேன். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Thank you. Amen. Amen. Bible says there. வேதம் சொல்லுகிறது, Amen. Naomi had gone through many things. நகோமி அநேக காரியங்களிலே கடந்து போனார். She decided her future. நகோமி தன்னுடைய எதிர்காலத்தை அவரே முடிவு செய்தார். Amen. How many of you can say sometimes we decide our future? எத்தனை பேர் சொல்றீங்க சில நேரங்களில் நாமே நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்து கொண்டுகிறோம். Amen. Because of some closed doors, சில அடைக்கப்பட்ட வாசல்கள் நிமித்தமாய் we become angry against God. நாம் கர்த்தருக்கு விரோதமாய் கோபப்படுகிறோம். Amen. That's what David did. அதுதான் தாவீது செய்தார். Because God struck his friend near the Ark of Covenant. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அருகே கர்த்தர் அவருடைய சிநேகிதனை அடித்தபடியினாலே, I mean, he said, Lord, I'm leaving your ark. I don't need your ark. தாவீது செய்தார், ஆண்டவரே இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எனக்கு வேண்டாம், இங்கே நான் விட்டு விடுகிறேன். I mean, I have said this in a couple of places, ஒரு சில இடங்களில் இதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். but I want to say it again now. அதை திரும்பவும் இந்த சபையில் நான் சொல்ல விரும்புகிறேன். I mean, today morning I'm not here to preach about open doors, நான் இந்த காலையில் திறக்கப்பட்ட வாசல்களை குறித்து நான் பேச வரவில்லை. but today morning I just want to say, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல how many விரும்புகிறேன். of you are ready to thank God for all the closed doors in your உங்களுடைய life? வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசலுக்காக எத்தனை பேர் நன்றி செலுத்த ஆயத்தமா Amen. இருக்கீங்க? Lord, I'm not only thanking God because you opened doors. ஆண்டவரே நீர் வாசல்களை திறந்ததற்காக மாத்திரம் நன்றி செலுத்தவில்லை, நீர் வாசல்களை அடைத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி I செலுத்துகிறேன். mean, really, do you think if God could have not closed some doors, you would have never sat here? சில நேரங்களிலே சில வாசல்களை கர்த்தர் அடைத்திராவிட்டால் இன்றைக்கு இங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க Hey மாட்டீர்கள். Naomi, if I would have not taken your son, you would have never come here back. நகோமியே உன்னுடைய மகனை நான் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீ திரும்ப பெத்லகேமுக்கு வந்திருக்க மாட்டாய். Boaz would have never come. போவாஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்க முடியாது. Obed would have never come. ஓபேத் அந்த குடும்பத்திலே வந்திருக்க முடியாது. Jesse would have never come. ஈசாய் அந்த குடும்பத்திலே வந்திருக்க முடியாது. David would have never come. தாவீது அந்த குடும்பத்திலே வந்திருக்க From முடியாது. your history line, Jesus would have never come. உங்களுடைய தலைமுறையில் இருந்து இயேசு வந்திருக்க முடியாது. Hey church, there is a reason why God closed your door. சபையே உங்களுடைய வாசலை கர்த்தர் அடைத்ததற்கான காரணம் There இருக்கிறது. is a reason why God took some things out of your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஒரு சில காரியங்களை எடுத்ததற்கான காரணம் இருக்கிறது. I mean, how many of you have heard about this flight accident recently happened? இப்போ கொஞ்ச நாள் முன்பா நடந்த அந்த ஃளைட் ஆக்சிடென்ட் பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? Ahmedabad flight accident. அந்த அகமதாபாத் ஃளைட் ஆக்சிடென்ட். I mean, after the accident, one sister comes up and tell, அந்த ஆக்சிடென்ட் முடிந்த பிறகு ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க, I was late 15 minutes. நான் 15 நிமிடம் தாமதமா வந்தேன். Why? ஏன்? Traffic. டிராஃபிக். At the traffic time, she might have scolded God left and right. அந்த டிராஃபிக்ல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரி ஆண்டவரை மோசமா திட்டி இருப்பாங்க. Lord, you left me alone. ஆண்டவரே என்ன தனியா விட்டுட்டீங்க. Lord, flight price, do you know how much it ஆண்டவரே is? அந்த டிக்கெட் விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? God says, good. ஆண்டவர் சொல்வார், சரி நல்லதுதான், I mean, wait. நீ கொஞ்சம் பொறுத்துற. Look at a neighbor and say, உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, give them your hand and say, உங்க கரங்களை கொடுத்து சொல்லுங்களேன், some flights are not for you. ஒரு சில ஃளைட் உங்களுக்கான ஃளைட் இல்ல. Some job is not for you. சில வேலை உங்களுக்கான வேலை இல்ல. Some businesses are not for you. சில வியாபாரம் உங்களுக்கான வியாபாரம் இல்ல. That marriage house was not for you. அந்த திருமண வீடு உங்களுக்கான திருமண வீடு இல்ல. I mean, that church was not for you. அந்த சபை உங்களுக்கான சபை இல்ல. That man was not for you. Sorry, that man was not அந்த for you. மனிதன் உங்களுக்கான மனிதன் அல்ல. If God has kept for you, கர்த்தர் உங்களுக்காய் ஒன்றை வைத்திருப்பாரானால் no man can take it away out of your ஒரு life. மனிதனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதை எடுக்க முடியாது. I say, brother, no man can take it away. நான் சொல்றேன் பிரதர், எந்த மனிதனாலும் அதை எடுக்க முடியாது. Amen. And that's what God said. Hey, Naomi. அதுதான் நகோமியிடத்திலே கர்த்தர் சொன்னார். I mean, she's standing in how many of you have stood on a weight machine? எத்தனை பேர் ஒரு வெயிட் பார்க்குற மெஷின்ல நின்னு இருக்கீங்க? Amen. Do you ever stand in one leg? ஒரு காலை தூக்கி நீங்க நிற்பீங்களா வெயிட் பார்க்கிறதுக்கு? That's what Naomi doing.
அதுதான் நகோமி செய்றாங்க. You took my husband. என் கணவனை எடுத்துட்டீங்க, You took my child. என்னுடைய மகனை எடுத்துட்டீங்க, My land. என்னோட நிலத்தை எடுத்துட்டீங்க. God says, put in another leg also down. இப்ப சொல்ல கர்த்தர் இன்னொரு காலை கீழே வை. I gave you Ruth. நான் உனக்கு ரூத்தை I கொடுத்திருக்கிறேன். brought you back to நான் Bethlehem. உன்னை திரும்ப பெத்லகேமே கொண்டு வந்திருக்கிறேன். I made your name back again to the meaning of your name. உன்னுடைய பெயரின் அர்த்தம் என்னவோ அதே அர்த்தத்திற்குள்ளே உன்னுடைய பெயரை நான் திரும்ப கொண்டு வந்திருக்கிறேன். How many of you can say, Lord, thank you for closing doors in my எத்தனை life? பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வாசல்களை அடைத்தீர், அதற்காக நன்றி. Amen. Thank you for hearing my prayers. என்னோட ஜெபங்களை கேட்டீர், அதற்காக நன்றி. And thank you for not hearing my prayers. ஆண்டவரே என்னோட ஜெபங்களை கேட்காமல் இருந்தீர், அதற்காகவும் நன்றி. Just think if God would have answered all your prayers. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருந்தா. How many times you prayed, Lord, take me enough. எத்தனை முறை ஜெபிச்சிருப்பீங்க, ஆண்டவரே போதும் என்னை எடுத்துக்கொள்ளும். God says, okay, answered your prayers. கர்த்தர் சொல்லியிருப்பாரா, போதும் சரி உன்னோட ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருந்தா. Next time you open your eyes, you are in heaven. அடுத்த முறை கண்ணில் திறக்கும்போது நீங்க பரலோகத்துல இருப்பீங்க. Alright, you say, Lord, why? ஆண்டவர் ஏன் ஆண்டவரே? You only prayed, na? ஆண்டவர் சொல்லுவார், நீ தானே ஜெபிச்ச, Enough. Amen. Done. Your prayers is answered. உங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருந்தா. How many of you say, Lord, thank you for not எத்தனை answering பேர் my சொல்றீங்க, prayers? ஆண்டவரே எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கல, அதுக்காக நன்றி. Amen. Thank you for healing. ஆண்டவரே என்னை சுகப்படுத்துறீங்க, நன்றி. Thank you for not healing. ஆண்டவரே சுகப்படுத்தல, அதுக்காகவும் நன்றி. Thank you for answering. பதில் கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி. Thank you for being silent in my life. ஆண்டவரே சில ஜெபங்களுக்கு நீங்க அமைதியா இருந்தீங்க, அதுக்காகவும் நன்றி. Thank you for opening doors in my life. என்னோட வாழ்க்கையில வாசல்களை திறந்தீர், அதற்காக நன்றி. Thank you for not opening doors in my life. ஆண்டவரே ஒரு சில வாசல்களை நீ திறக்கவில்லை, அதற்காகவும் நன்றி. Thank you for blessing me abundantly. ஆண்டவரே அபரிவிதமாய் நீ ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. And thank you for making me wait this many years. ஆண்டவரே இத்தனை ஆண்டுகளாக என்னை காக்க செய்தீர், அதற்காகவும் நன்றி. How many of you can say, Lord, all I have is to say thank you, Father. எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவரே நான் சொல்ல ஒரே ஒரு காரியம், எல்லாவற்றுக்கும் நன்றி. If you are here grumbling against God, this is a word in your life. இங்க உட்கார்ந்து ஆண்டவருக்கு விரோதமா நீங்க முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான வார்த்தை. No, God has already saw your future, my dear brother. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். He did not allow that blessing in your life for a reason. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கவில்லை, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. If God has taken out your son, உங்களுடைய பிள்ளையை கர்த்தர் எடுத்திருந்தால், I mean, Naomi, I took out your son for one reason. நகோமியே உன்னுடைய மகனை நான் எடுத்துக்கொண்டேன், ஒரே ஒரு காரணம் தான். Just to add more blessings into your life. உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நான் கூட்டி கொடுக்க தான் அதை செய்தேன். Are you questioning against God? கர்த்தருக்கு விரோதமா கேள்வி கேட்கிறீங்களா? God is making new space, big spaces in your life. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய இடங்களை கொண்டு வரார், விஸ்தாரமான இடங்களை கொண்டு Forget about வரார். the things what God takes. கர்த்தர் என்ன எடுத்தாரோ அதெல்லாம் மறந்து விடுங்க. Amen. ஆமென். I say, நான் சொல்லுகிறேன், God has taken, கர்த்தர் உன்னை எடுத்திருந்தா only one thing is there. ஒரே ஒரு காரியம் தான் அங்க இருக்கிறது. The purpose of that man's life is over. அந்த மனிதனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில முடிந்திருக்கிறது. Because ஏனென்றால் what is yours, no man can take. உங்களுடையது என்னவோ அதை எந்த மனிதனாலும் எடுக்க முடியாது. When people of Israel came back, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வந்த பொழுது, I said it I mean last 2 days ago I said this one. 2 நாட்களுக்கு முன்பாக இதை நான் சொன்னேன். They were carrying gold and coming, Bible says. வேதம் சொல்கிறது அவர்கள் தங்கத்தை சுமந்து கொண்டு வந்தார்கள். How many of you read that verse? எத்தனை பேர் அந்த வசனத்தை படிச்சிருக்கீங்க? 29 lakhs people carrying gold. ஏறக்குறைய 29 லட்சம் பேர் எகிப்திலிருந்து வரும்பொழுது தங்கத்தை பொன்னை சுமந்து கொண்டு Their வந்தார்கள். children were carrying gold. சிறு பிள்ளைகள் கூட தங்கத்தை சுமந்து கொண்டு வந்தாங்க. Just think, நீங்க யோசிச்சு பாருங்களேன், everybody's hand gold is there. எல்லாரோட கைகளிலும் தங்கம் இருக்கு. I thought நான் யோசிச்சு பார்த்தேன், stealing is already in my blood. என்னோட ரத்தத்துல ஏற்கனவே திருட்டு இருக்கு. And I thought this is from hereditary. இது தலைமுறையா இந்த திருடுகிறது அவங்க குடும்பத்துல They வந்திருக்கு. stole gold. அவங்க தங்கத்தை திருடிட்டு வந்தாங்க. I mean, then God said, அப்பதான் கர்த்தர் சொன்னார், hey Aaron, they did not steal. ஆரோன் அவங்க திருடிட்டு வரல, 400 years they worked. 400 ஆண்டுகளா அவர்கள் வேலை செய்தார்கள். They took what is theirs. அவர்களுடையது என்னவோ அதை தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். 400 years they did not get what they want. 400 ஆண்டுகளா அவர்களுக்குரியது என்னவோ அவர்கள் அதை பெறவில்லை. At the end, everything they took what is theirs. முடிவிலே அவர்களுக்குரியது என்னவோ அதை எல்லாம் அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள். Today you may be praying, Lord, I'm doing help for him, I'm doing help for her, I'm doing this, I'm doing that, I don't have nothing. Don't worry, don't expect anything from man, because when God gives, he will give your generation, and generation will carry that blessing. நீங்க இன்றைக்கு சொல்ற, ஆண்டவரே இவங்களுக்கு அது செய்தா, உங்களுக்கு இதை செய்தா, இவங்களுக்கு இந்த உதவி செய்தா, உங்களுக்கு அந்த உதவி செய்தா, ஆனாலும் அவங்க என்ன மறந்துட்டாங்க, உங்களுக்கு எதுவுமே செய்யல. நீங்க ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மனிதனிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், கர்த்தர் உங்களுடைய தலைமுறையாய் அதை எல்லாம் உங்களுக்கு
உங்களுக்குரியதை கொடுப்பார். Don't expect from a man. மனிதனிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். Expect from a God who can give abundantly and exceedingly in the name of Jesus. அபரிவிதமாய் நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். I mean, that's what God said. Aaron, they took their portion. அதைதான் கர்த்தர் சொன்னார். ஆரோனே, அவர்கள் திருடவில்லை, அவர்கள் குறியதை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். This year, இந்த ஆண்டு, this July month, இந்த ஜூலை மாதம் you will take what is yours. உங்களுக்குரியதை நீங்கள் The எடுத்துக்கொள்வீர்கள். title of this sermon, இந்த செய்தியின் தலைப்பு, go get it. போய் பெற்றுக்கொள். Look at a neighbor and say, உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், go get it. போய் பெற்றுக்கோ. Go get it. போய் பெற்றுக்கொள். For this miracle, you have to go get it. இந்த அற்புதத்தை பெற நீங்கள் போய் பெற வேண்டும். If you are in Moab, it won't happen. நீங்க மோவாபிலே நின்று கொண்டிருந்தா அது நடக்காது. You have to go back to Bethlehem. நீங்க திரும்ப பெத்லகேமுக்கு போக வேண்டும். If you are sitting in house, nothing will happen. நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒன்றும் You have நடக்காது. to come to church. நீங்க சபைக்கு வர You வேண்டும். have to go get that miracle for நீங்க yourself. போய் உங்களுக்கான அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். How many of you said this season I will go get it? எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலம் நான் போய் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன்? Amen. That's what Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 Samuel chapter 9. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 1 verse 9. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Bible, can you just read that one verse? நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Yes. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால். I mean, what's that word? அந்த Hannah stood up. அந்த வார்த்தையை அன்னாள் எழுந்திருந்தால். I mean, why does Bible write that word? அந்த வார்த்தையை போய் ஏன் வேதத்துல எழுதணும்? Today pastor was telling us standing and sitting everything. இப்ப பாஸ்டர் சொன்னார்ல, எழுந்திருக்கிறது உட்காருதல் எல்லாமே. I mean, Bible says வேதம் சொல்லுகிறது Hannah stood up. அன்னாள் எழுந்திருந்தால். Why did the Bible say like that? ஏன் வேதம் அப்படி சொல்ல வேண்டும்? After every year, எல்லா ஆண்டுகளுக்கு she will பிறகு eat and go and sleep. அவள் உண்டு போய் தூங்க முடியும். But this year, ஆனால் இந்த ஆண்டு after eating, she did not sleep. அவள் சாப்பிட்டு புசித்து குடித்த பின்பு அவள் தூங்கவில்லை. She stood up, அவள் எழுந்து நின்றாள். went to the church, அவள் ஆலயத்திற்குள்ளே and போனாள். she said, அங்கே போய் சொன்னால், I want my miracle this year. இந்த ஆண்டு என்னுடைய அற்புதம் எனக்கு தேவை. I say, brother, nothing will come in front of your house. You have to go get it in the name of Jesus. சகோதரனே, உங்கள் அற்புதம் உங்களுடைய வீட்டை தேடி வராது. நீங்கள் போய் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Again, look at a neighbor and say, go get it. மறுபடியும் உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், போய் பெற்றுக்கொள். Go get it. போய் பெற்றுக்கொள். I mean, you're not a baby. God will not spoon feed you. நீங்க குழந்தை இல்ல, கர்த்தர் வந்து ஊட்டி விட மாட்டார். Amen. நீங்க போய் பெற்றுக்கொள்ளணும். You have to go get it. நீங்க போய் பெற்றுக்கொள்ள You have வேண்டும். to stand up and pray. நீங்க போய் எழுந்து நிற்கணும். நீங்க ஜெபிக்கணும். Amen. That's the answer. That's what Jesus said. அதுதான் இயேசு சொன்னார். For this miracle, இந்த அற்புதம் நடக்க you need more prayer. உங்களுக்கு அதிக ஜெபம் தேவை. You need more prayer. உங்களுக்கு அதிக ஜெபம் தேவை. I just feel to pray for this daughter here. I mean, are you here with your family or are you இந்த alone? சகோதரிக்கா ஜெபிக்க I mean, your family. Can you just stand up where you ஒரு raise நிமிஷம் your எழுந்து hand? நிற்க முடியுமா? I mean, yes. I mean, the Spirit of the Lord just says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். I mean, I hear this word. I mean, Jonathan, if this word Jonathan is connected to your house. ஜானத்தன் என்ற பெயரை நான் கேட்கிறேன். அந்த பெயருள்ளவர்கள், அந்த பெயருள்ள குடும்பம் யாராவது இருந்தால் எழுந்து I நில்லுங்களேன். mean, I just want to pray for this name Jonathan. ஜானத்தன் என்ற பெயருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I mean, Jonathan, if in your house, yes. I mean, families here. உங்க குடும்பம் இருக்கா? Wait. I mean, Jonathan, yes. ஜானத்தன். When I just pray for this name, there will be many Jonathans I know. ஜானத்தன்றது பொதுவான பேர், அநேக ஜானத்தன் இருப்பீங்க. I mean, but when I just pray, ஆனால் நான் ஜெபித்த பொழுது, if Jonathan is with your mother, ஜானத்தன் உங்க தாய் அம்மாவோட நீங்க வந்திருந்தீங்கன்னா, I mean, you can just come forward. நீங்க முன்பாக வாங்கல. Jonathan and mother, yes. ஜானத்தனும் அம்மாவும். I mean, family, yes. சர்வ வல்லவரே உம் கரங்கள் This family can come forward. இந்த குடும்பம் முன்பாக வாங்கல. That house. அந்த வீடு தான். I mean, that brother Jonathan. அந்த பிரதர் ஜானத்தன். சர்வ வல்லவரே Thank you, Jesus. உம் கரங்கள் என் ஆதாரமே. I mean, you're all one family. I mean, the Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I mean, get ready. ஆயத்தப்படுங்க. I mean, one season if God has taken, the next season God will give. ஒரு காலத்துல கர்த்தர் எடுத்திருந்தால் அடுத்த காலம் கர்த்தர் கொடுப்பார். I mean, He's not stingy God. அவர் வந்து Stingy பஞ்ச God. தேவன் அல்ல. I mean, He's a flourishing, அவர் overflowing God. தாராள மனதுள்ளவர். Jonathan, the Spirit of the Lord says, ஜானத்தன் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், this season இந்த காலம் will open a new door in ஒரு your life. புதிய வாசலை உன்னுடைய வாழ்க்கையில திறக்கிறேன். Will open a new gracious door in your ஒரு life. புதிய கிருபையின் வாசலை திறக்கிறேன். I mean, the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I hear this word as Samuel. There was a season for Samuel. சாமுவேலுக்கான ஒரு காலம் இருந்தது. One season, his whole duty was protecting the fire.
ஒரு 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 காலம் முழுவதும் சாமுவேலோட வேலை என்னன்னா அக்கினியை பாதுகாக்கணும். Amen. But next season came அடுத்த காலம் வந்தது, where he walked as a fire. அவரே அக்கினியாய் நடந்த காலம். Amen. What's your Jonathan? Amen. The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Mother. Amen. The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Amen. That's what when I was just praying. நான் ஜெபித்த பொழுது One Elizabeth's prayer only brought John to this wife. ஒரு John to this world. ஒரு எலிசபெத்துடைய ஜெபம் தான் யோவானை இந்த உலகத்திலே கொண்டு வந்தது. This Elizabeth brought Jonathan here. இந்த எலிசபெத் இந்த ஜானத்தனை கொண்டு வந்தார். And the Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் That's சொல்லுகிறார். what when Elizabeth, amen, when Zechariah and Elizabeth prayed, சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபித்த பொழுது John came. யோவான் வந்தார். Get ready, auntie, the Spirit of the Lord says. ஆண்டி ஆயத்தப்படுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Next year by this time, அடுத்த ஆண்டு இந்த I நேரத்திலே will add new things into her உங்களுடைய house. வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே புதிய காரியங்களை நான் கூட்டுகிறேன். Jonathan, there is gifts coming into your life. ஜானத்தன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஈவுகள் I வருகிறது. see card getting ready for you. கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுகிறதை நான் Amen. பார்க்கிறேன். The Spirit of the Lord just inspired கர்த்தருடைய me. ஆவியானவர் சொல்லுகிறார் இதை சொல்லும்படியா. Next time when you meet me, அடுத்த முறை நீங்கள் என்னை சந்திப்பீர்களானால், if you meet me, என்னை நீங்கள் you are சந்திப்பீர்களானால் going to come with a blessing report, a blessed report in the ஒரு name of Jesus. ஆசீர்வாத ரிப்போர்ட்டோடு கூட நீங்க வருவீங்க. Amen. Are you the only one son in the house? ஒரே பையனா? Sister, the son, one son. Na? ஒரே பையன். Amen. The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. I'm going to open a great favor in their life. அவரு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தயவின் வாசலை திறக்க Now as I போகிறார். see this name Jonathan, இந்த பெயர் ஜானத்தனை பார்க்கும் பொழுது Amen. The Spirit of the Lord says, a favor from Bangalore will come into your life. பெங்களூர்ல இருந்து ஒரு தயை உங்க வாழ்க்கையில வரும். Anything connected to Bangalore? As far as பெங்களூர்ல now? ஏதாவது இணைப்பு இருக்கா? Your wife, உங்களுடைய relatives. மனைவியோட உறவினர்கள் பெங்களூர். Get ready. ஆயத்தப்படுங்க. You're going to go to Bangalore நீங்க பெங்களூர் போக போறீங்க. for a good news. ஒரு நல்ல செய்திக்காக. Soon, சீக்கிரமாக a season of Samuel is entering into your life. சாமுவேலுடைய காலம் உங்க வாழ்க்கையில A வருகிறது. restoration is coming back into உங்க your life. வாழ்க்கையில திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய காரம். You're just smiling from outside, but many questions inside your நீங்க heart. வெளியில சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள அநேக கேள்வி இருக்கு. Right now I say, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், if God says Jonathan, if God says Naomi, it will be Naomi in the name of Jesus. நகோமி என்று கர்த்தர் சொல்லுவாரானா, நகோமி இப்படி ஆகும் என்று சொல்வானா, நிச்சயமாகவே அது ஆகும். Amen. I just want to bless this house. இந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். You can sit down, uncle. மற்றவங்க Amen. உட்காரலாம். When I just pray for this Jonathan, இந்த ஜானத்துக்காக ஜெபிக்கும் பொழுது I feel this name, Jessica. ஜெசிகா என்ற பெயரை நான் Amen. பார்க்கிறேன். The Spirit of the Lord says, if Jessica, if this name is connected here, ஜெசிகா என்ற பெயர் உள்ளவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா, Amen. I just want to pray for this name, இந்த பெயருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். and I want to pray for this name, and we are going to finish it. இந்த பெயருக்காக ஜெபித்து நான் முடிக்க Lord, போகிறேன். in the name of Jesus. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே October, November, December. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல I see some special things in October, November, December. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஒரு சில விசேஷமான காரியங்களை நான் பார்க்கிறேன். I see some special dates in that. அந்த 3 மாதங்களில் விசேஷித்த தேதிகளை நான் The பார்க்கிறேன். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் get சொல்லுகிறார், ready. ஆயத்தப்படுங்க. Some cake cuttings are coming in October, November, December. Cake cuttings. கேக் கட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல சில கேக் கட்டிங்ஸ் உங்க வாழ்க்கையில வர போகிறது. And may God give a divine blessing in Auntie Elizabeth's life. ஆண்டி எலிசபெத்துடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான தெய்வீக ஆசீர்வாதத்தை May God கட்டளையிடுவார். bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. Amen. நன்றி. Amen. The Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. You can நீங்க போய் உட்காரலாம். I'll open a great favor in your life. உங்க வாழ்க்கையில பெரிய தயவை நான் கட்டளையிடுகிறேன். What and all your parents have sown, உங்களுடைய பெற்றோர் என்னெல்லாம் விதைத்தார்களோ you will reap it out one by one in the name ஒன்றின் of பின் Jesus. ஒன்றாக ஒன்றாக உங்க பெற்றோர்கள் விதைத்ததை நீங்கள் அறுவடை The செய்வீர்கள். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், as on Joseph's life, how a coat fell. யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மேலங்கி விழுந்தது, Amen. A coat will fall upon your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேலங்கி வந்து A விழும். coat which no man can take it away. எந்த மனிதனாலும் எடுக்க முடியாத ஒரு மேலங்கி, A blessed coat in the name of ஒரு Jesus. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மேலங்கி. Amen. What's your name? உங்க பேர் என்ன? Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Uncle, your prayers are getting answered. அங்கிள் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறது. Amen. The prayers are getting answered. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் Amen. வருகிறது. It is not getting delayed. அது தாமதமாகல. I say in next 3 months, அடுத்த 3 மாதங்களிலே if you believe, நீங்கள் you விசுவாசிப்பீங்கன்னா will see a great miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க You will காண்பீங்க. see a great miracle, a great testimony which is coming up in your life. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒரு பெரிய சாட்சியை நீங்கள் காண்பீர்கள். Amen. Amen. I already heard the name what Pastor said. பாஸ்டர் சொன்ன பேரை நான் ஏற்கனவே கேட்டேன். I'm not going to say that name again. அந்த பேரை நான் திரும்ப சொல்ல போறதில்ல. But the Lord says, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், He is faithful. அவர் உண்மையுள்ள தேவன். Amen. She is a miracle child in your அவங்க life. உங்க வாழ்க்கையில அற்புதத்தின் குழந்தை. Amen. That's how when Sarah and Abraham prayed, God gave an Isaac.
சாராலும் ஆபிரகாமும் ஜெபித்த பொழுது எப்படி ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தாரோ, She's a miracle in your life. அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தின் குழந்தை. A life, a testimony will be a miracle. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியா இருக்கும். Get ready for a season of lifting up, a season of flying in the name of Jesus. ஒரு உயர்வின் காலத்திற்கு ஆயத்தப்படுங்க, பறக்கிற காலத்திற்கு I mean, ஆயத்தப்படுங்க. God brought you out of many things and made you stand here. அநேக காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி The இருக்கிறார். Spirit of the Lord says, கர்த்தர் ஆவியானவர் the சொல்லுகிறார், one who has started உங்க ஓட்டத்தை ஆரம்பித்தவர் is ready to fulfill. அவர் அதை முடிக்க ஆயத்தமா Is ready இருக்கிறார். to fulfill. அவர் உங்களை முடிக்க ஆயத்தமா இருக்கிறார். Amen. One daughter. ஒரே மகள் தான், Amen. A miracle child. ஒரு அற்புத பிள்ளை. Amen. The Spirit of the Lord says, you waited. கர்த்தர் ஆவியானவர் சொன்னார், நீங்க காத்திருந்தீங்க, Amen. You are a miracle child நீ and ஒரு அற்புத பிள்ளை. no man can stop what God has in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உனக்காய் வைத்திருக்கிற அந்த மேலங்கே ஒரு மனிதனாலும் எடுக்க It முடியாது. will come back. அது திரும்ப வரும். Amen. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், Amen. When I just pray 3 months, this is July, August, September, October. Anything special in October? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்துல ஏதாவது விசேஷமானது இருக்கா? November, December. The Lord says that 3 months. அந்த 3 மாதங்களிலே I see God is putting some stamps. God is putting some seals in your life. கர்த்தர் சில முத்திரைகளை உங்களுடைய வாழ்க்கையில போடுகிறதை நான் பார்க்கிறேன். How in 3 months in Obed-Edom's life, what and all he touched was a blessing. எப்படி அந்த 3 மாதம் தேவனுடைய பெட்டி ஓபேதேதோம் வீட்ல இருந்தபோது தொட்டது எல்லாம் Next 3 ஜெயமானதோ. months. அடுத்த 3 What and all மாதங்களில் you pray, நீங்கள் ஜெபிக்கிறது what எல்லாம், and all you touch, நீங்கள் தொடுகிறது எல்லாம் I declare and I decree. நான் இங்கே அறிவித்து பிரகடனப்படுத்துகிறேன். Last 26 years, கடந்த 26 the ஆண்டுகளாக Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் last சொல்லுகிறார், 26 years, கடந்த 26 ஆண்டுகளாக the prayers are getting answered in the name of உங்களுடைய Jesus. ஜெபங்களுக்கான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். Church, can you just stretch your hands for this சபையே family? உங்களுக்கு நேரா கரங்களை நீட்டலாமா? I see 2 things. நான் 2 காரியங்களை பார்க்கிறேன். A favor from medical is going to come. மருத்துவத்திலிருந்து ஒரு தயை வருகிறது. And second thing, இரண்டாவதாக how a teacher teaches. ஒரு ஆசிரியர் எப்படி கற்றுக் கொடுப்பாரோ, The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I will put a stick in your hand. உங்க கரத்திலே ஒரு கோலை நான் வைக்கிறேன், I will put a stick in your hand. உங்க கரத்திலே ஒரு தடியை நான் வைக்கிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I declare and I decree நான் அறிவித்து பிரகடனப்படுத்துகிறேன். right now as we pray, இப்பொழுது நாம் ஜெபிக்கிற இந்த வேளையிலே bless this house. இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை ஆசீர்வதியும், Bless this house. இந்த வீட்டை In the ஆசீர்வதியும். name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I ask and pray. நான் கேட்டு ஜெபிக்கிறேன். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. John, amen. We'll pray for you at the end. That was கடைசியாக John. உங்களுக்கு ஜெபிக்கலாம். We'll pray for you at the end. உங்களுக்கு கடைசியா ஜெபிக்கலாம். I'm just going to finish it soon. இன்னும் சீக்கிரத்துல நான் முடிக்கிறேன். But Bible says, வேதம் சொல்லுகிறது, out of the worst season there come a best blessing. நகோமியோட மிக மோசமான வாழ்க்கை நிலையிலே தான் சிறந்த ஆசீர்வாதம் வந்தது. I mean, there is a rhythm for everything. எல்லாவற்றுக்கான ஒரு அலையோசை இருக்கிறது. I mean, how brother plays the rhythm. எப்படி இங்க ட்ரம்ஸ் அந்த ரிதம் வாசிக்கிறாங்களோ, I mean, keyboard, he puts a beat. கீபோர்ட்ல ஒரு சில பீட்ஸ் அவங்க போடுறாங்க. If we miss the beat, அந்த பீட்ஸ், அந்த தாளத்தை நாம் தவறவிட்டா, how much ever your voice is good, நீ உங்களோட குரல் எவ்வளவு அழகா இருந்தாலும் பரவாயில்ல, the song will flop. அந்த பாடல் கெட்டு போகும். If you catch on to that beat, அந்த தாளத்தை நீங்க பிடித்துட்டீங்கன்னா, how much ever your voice is bad, உங்க குரல் எவ்வளவு மோசமா இருந்தாலும் the song will come beautiful. அந்த பாடல் நன்றாக தான் வெளியே வரும். Amen. ஆமென். If you are trying to sing, நீங்க பாடணும்னு ஆசையா இருந்தா don't do any practice. நீங்க எந்த பிராக்டிஸோ செய்ய தேவை. Just follow the beat. அந்த தாளத்தை பின்பற்றுங்க போதும். Look at a neighbor and say, follow the beat. உங்க பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, தாளத்தை பின்பற்றுங்க போதும். There is a beat, there is a rhythm for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு தாளம் In இருக்கிறது. the kingdom of God also there is a rhythm for God. தேவனுடைய ராஜ்யத்திலும் ஒரு தேவனுடைய தாளம் ஒன்று And இருக்கிறது. when God moves, he does not stays in one place. அவர் ஒரே இடத்துல தங்கி இருக்கிற தேவன் அல்ல. From Genesis to Revelation, he's keep on moving. ஆதியாகமம் முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவர் தொடர்ந்து பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறார். When he wants you to move, if you tell no Lord, I will not move, if you stand, you will miss the rhythm, you will miss the beat, you will miss what God has planned in your நீங்கள் போக future. வேண்டும், நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, இல்ல நான் அங்கே தங்கி தேக்கி இருப்பேன் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த தாளத்தை, அந்த ரிதத்தை நீங்கள் தவற விடுவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தவற விடுவீர்கள். I mean, I can't sing that beautifully, எனக்கு அவ்வளவு பாட வராது. but he can sing according to his beat. ஆனா அந்த தாளத்துக்கு ஏற்றபடி அவங்க பாடுவாங்க. Why? ஏன்? Because he knows when to tap. ஏன்னா எப்போ அந்த தாளத்தை போடணும்னு அவங்களுக்கு தெரியும். Walk according to the beat of God. தேவனுடைய தாளத்திற்கு ஏற்றபடி நீங்கள் நடக்க God வேண்டும். said, hey Naomi, கர்த்தர் சொல்கிறார், நகோமியே, now it's time to come back to Bethlehem. நீ பெத்லகேமுக்கு திரும்ப வர வேண்டிய நேரம். 10 years you struggled a lot. 10 ஆண்டுகளாக எவ்வளவு கஷ்டப்பட்ட. We'll change the tempo of your beat. உங்களுடைய தாளத்தோட டெம்போ, வேகத்தை நான் மாற்றுகிறேன். I will bring back things fast in your life back again. சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை திரும்ப கொண்டு வருவேன். Don't be angry against me, Naomi. எனக்கு விரோதமாய் நீ கோபப்பட வேண்டாம். I mean, I was just thinking how easily Naomi said.
எவ்வளோ 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 எளிதாக நகோமி சொல்லிவிட்டார். I'm angry against God நான் கர்த்தருக்கு விரோதமாய் கோபமாய் இருக்கிறேன். in front of everybody. எல்லாருக்கு முன்பாகவும் I'm angry against God. எல்லாருக்கு முன்பாகவும் பொது வெளியில நகோமி சொல்லுகிறார், எனக்கு தேவனுக்கு விரோதமான கோபம். But God says, no, Naomi, ஆனா கர்த்தர் சொல்றார், நகோமியே இல்ல, I have prepared something beautiful. உனக்காய் விசேஷமான ஒன்றை நான் She ஆயத்தப்படுத்தி came back to Bethlehem after 10 years. பெத்லகேமுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வருகிறார். And people telling, Mara. அவர்கள் சொல்லுகிறார்கள், மாறா. No, God says, no, Mara. Naomi means இல்ல கர்த்தர் Naomi. சொல்லுகிறார், மாறாலலாம் இல்ல, நகோமி தான். I mean, today I say, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், you're coming back to your old name. உங்களுடைய பழைய பெயருக்கு நீங்கள் திரும்ப வருகிறீர்கள். You're coming back to the old promises what God has given in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த பழைய வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் திரும்ப How many வருகிறீர்கள். of you can say, Lord, I missed somewhere in my life. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் தவற விட்டிருக்கிறேன். I missed some beat in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில தாளங்களை நான் தவற விட்டிருக்கிறேன். I went to Moab by mistake. நான் தவறுதலாய் மோவாபுக்கு போய்விட்டேன். See, Bethlehem is a house of bread. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. And in the house of bread, அந்த அப்பத்தின் வீட்டிலே there is famine. பஞ்சம் வந்தது. How is that possible? எப்படி அது சாத்தியமாகும்? Ark of Covenant gives life. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஜீவனை கொடுக்கும். Touching the ark, touching the life, somebody is dead. அந்த ஜீவனை கொடுக்கிற உடன்படிக்கை பெட்டியை தொட்ட பொழுது ஒரு ஜீவன் போனது. How is this possible? அது எப்படி நடக்கும்? Bethlehem should be house of bread, na? பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடா தான இருக்கணும். The house of bread only, there is no bread. அப்பத்தின் வீட்லயே அப்பம் இல்ல. God said, hey Naomi, கர்த்தர் சொல்கிறார், நகோமியே, you saw only one season and you ran away. நீ ஒரே ஒரு காலத்தை பார்த்துட்டு ஓடிவிட்ட. But this is a promised place. ஆனால் இது வாக்கு பண்ணப்பட்ட இடம். When I stand in this church, I feel to say the same thing. இந்த சபையிலே நிற்கிற இந்த நேரத்திலே நான் கர்த்தர் என்னை ஏவுகிறபடினால் சொல்லுகிறேன், This is a house of bread. இது அப்பத்தின் வீடு. This is a house of bread. இது அப்பத்தின் வீடு. I'm not telling famine will never enter. பஞ்சம் வராது என்று நான் சொல்லவில்லை. I'm telling you, if famine comes also, it will not stand for more, because house of bread will always produce bread in the name of Jesus. பஞ்சம் வந்தாலும் அது நீண்ட காலம் தங்கி இருக்காது. இந்த அப்பத்தின் வீட்டிலே எப்பொழுதுமே அப்பம் நிறைந்திருக்கும். Your sickness is only for one season, brother. உங்களோட வியாதி ஒரு காலத்துக்கு மாத்திரம் தான் பிரதர். Don't decide the whole future in one season. ஒரே காலத்தை பார்த்து உங்களோட முழு எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். Because I know ஏன்னா எனக்கு தெரியும், my Redeemer liveth. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Job, how do you know God will bless you? He tells, my Redeemer liveth. உன் தேவன் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று கேட்கும்போது யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். You don't know about my God. என் தேவனை குறித்து உனக்கு தெரியாது. But my Redeemer liveth. ஆனால் என் மீட்பர் உயிரோடு How இருக்கிறார். many of you can say, my Redeemer liveth? எத்தனை பேர் சொல்ல முடியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? My Redeemer என் liveth. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். When this season I may go down, இந்த காலம் நான் கீழே தாழ்ந்து but I போனாலும் will come back again. ஆனால் திரும்பவும் நான் எழுவேன். I will come back again. நான் திரும்பவும் எழும்புவேன். That's what every seasons have its own speciality. ஆகவே தான் சொல்கிறேன், ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு விசேஷம் இருக்கிறது. If Naomi would have not gone through that season, the best season would have never come. நகோமி இந்த மோசமான காலத்திற்குள்ளே போகாவிட்டால் அந்த சிறந்த காலம் வந்திருக்க முடியாது. Because of that season only, அந்த மோசமான காலத்தின் நிமித்தமாக தான் she got king in her house. அவருடைய வீட்டிலே ராஜா வந்து பிறந்தார். Because of that season only, அந்த காலத்தின் நிமித்தமாக her தான் generations were blessed. அவருடைய தலைமுறைகள் Because ஆசீர்வதிக்கப்பட்டது. of that season only, அந்த காலத்தின் நிமித்தமாக தான் prophets came into her house. அவருடைய வீட்டிலே தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். Because of that season only, அந்த காலத்தின் நிமித்தமாக தான் Jesus came into her house. இயேசு அந்த வீட்டிலே வந்து You are பிறந்தார். only not going through, what season you are going through is not only for you. நீங்கள் கடந்து போகிற இந்த காலம் உங்களுக்கானது மாத்திரமல்ல, Your generations will reap it out. அதோடைய அறுவடையை உங்களுடைய தலைமுறைகள் எடுக்கும். 100% I say, if you are sowing in tears, it will come back to your house only. 100% சரி, நீ கண்ணீரிலே விதைப்பீர்களானால் அது 100% உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய It தலைமுறைகள் will திரும்ப வரும். never go to the neighbor's house, it will come back to your kids அது only. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு போகாது, அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட தலைமுறைகளுக்கு தான் வந்து சேரும். Naomi, you sow and you will reap it out. நகோமியே, நீ விதைத்தாய், நீதான் அறுவடை செய்வாய். She is coming back to Bethlehem. பெத்லகேமுக்கு திரும்ப And do you வருகிறார். know what's the beauty of it? அதோடைய அழகு என்ன தெரியுமா? When she's coming back, திரும்ப வந்த பொழுது she's entering at the harvest time. அறுவடை காலத்துல திரும்ப வருகிறாள். I prophetically say, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், next time when I come here, அடுத்த முறை நான் இங்கே வரும் பொழுது this church will be in harvest season. இந்த சபை அறுவடையின் காலத்திற்குள்ளே வரும். Really, can you believe it? Can you receive this word? இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? A season of harvest in the church in the name of இந்த Jesus. சபையிலே ஒரு அறுவடையின் காலத்தை கர்த்தர் A துவங்குகிறார். new season of harvest, whatever Bethlehem, whatever
This church has never seen a harvest is going to come. இந்த சபை இதுவரை பார்த்திராத ஒரு பெரிய அறுவடையின் காலத்தை கர்த்தர் இந்த சபையில ஆரம்பிக்க போகிறார். Amen. ஆமென். But do you know what God said? ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? More than that harvest, அந்த அறுவடையை காட்டிலும் what you are catching is big harvest. நீங்க பெற்றுக்கொள்ளுகிற இந்த அறுவடை பெரிய அறுவடை. This harvest is a harvest of bread. இந்த அறுவடை அப்பத்தின் அறுவடை. What you are catching, ஆனால் நீங்க பிடித்துக் கொண்டிருக்கிறதோ, what you are catching, நகோமியே நீ என்ன பிடித்துக் கொண்டிருக்கிறாய், will give the life of bread. அப்பத்திற்கு ஜீவனை கொடுக்கும். Amen. That bread if you eat, you will be hungry after 2 days. அந்த எழுத்தின்படியான அப்பத்தை சாப்பிட்டா 2 நாளைக்கு பிறகு உனக்கு பசி உண்டாகும். But what the bread Ruth comes, what bread which Ruth God will bring out. ஆனால் ரூத் மூலமாய் கர்த்தர் கொண்டு வர போகிற அந்த அப்பம், That bread is a life, bread of life. அந்த அப்பம் ஜீவ அப்பமாய் இருக்க போகிறது. That bread name is Jesus Christ. அந்த அப்பத்துடைய பெயர் இயேசு கிறிஸ்து. Once you eat from me, once you drink from me, you will never be thirsty again. என்னிலே குடிப்பாயானால் நீ என்னை உட்கொள்ளும் பொழுது நீ திரும்பவும் பசியா இருக்க போகிறதில்லை, தாகமா இருக்க போகிறதில்லை. Naomi went in search of bread. நகோமி அப்பத்தை தேடிதான் போனாள். She got the bread. அப்பம் கிடைத்தது. Amen. She got the bread. That's truly and she got the bread. அதுதான் அந்த வாக்குத்தத்தம் முடிவு. அப்பத்தை பெற்றுக்கொண்டாள். Amen. She went to Moab for a bread. அப்பத்தை தேடிதான் மோவாபுக்கு In போனார். Bethlehem there was short of bread, so she went to Moab for a பெத்லகேமிலே bread. அப்பம் குறைந்திருந்தது, ஆகவே மோவாபுக்கு போனார். And she got the bread. அப்பம் கிடைத்தது. I say, நான் சொல்லுகிறேன், the dry season also you will get what is yours. வறண்ட காலத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அது உங்களுக்கு தான் வந்து சேரும். If it is for you, அது உங்களுக்குரியதா இருக்குமானால் I declare and I decree நான் right now. அறிவித்து பிரகடனப்படுத்துகிறேன். I just want to pray for the people here. இங்க இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. I believe நான் விசுவாசிக்கிறேன். that a new season of harvest be begin in your life. ஒரு புதிய அறுவடையின் காலம் உடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கட்டும். Don't decide the whole thing with one season. ஒரே ஒரு காலத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் தீர்மானிக்க With வேண்டாம். one disease, don't put a full stop in your life. ஒரு வியாதியை வைத்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம். He has a new blessing in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் Then you வைத்திருக்கிறார். just stand up here. I just want to pray for நம்ம you. எல்லாம் மீண்டும் இருக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க Amen. விரும்புகிறேன். I believe நான் விசுவாசிக்கிறேன். in this season, இந்த காலத்திலே let a new favor come up in this house. உங்களுடைய இந்த வீட்டிலே ஒரு புதிய தயவு உண்டாகட்டும். I believe in this season. இந்த காலத்திலே I believe let open doors be there in this place. இந்த இடத்திலே திறந்த வாசல்கள் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Hey Naomi, நகோமியே you don't decide. நீ தீர்மானிக்க வேண்டாம். I will open a new favor in your life. நான் உனக்காய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தயவை நான் திறக்கிறேன். I will open a new miracle in your life. உன்னுடைய வாழ்க்கையில புதிய அற்புதத்தை நான் கட்டளையிடுகிறேன். I will open something what no man has done in your life. எந்த மனிதனும் உன்னுடைய வாழ்க்கையில செய்திராத ஒன்றை நான் கட்டளையிடுகிறேன். Amen. Right now, can you just say, Lord, I thank you for everything. இப்பொழுது நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். I'm not here to grumble against you. ஆண்டவரே உமக்கு விரோதமாய் முறுமுறுக்க நான் இங்கே வரவில்லை. If you have given it, நீர் கொடுத்திருப்பீரானால் I am ready to accept it. அதை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறேன். Amen. Today, if the word has spoken to you in any ways, இந்த வார்த்தை உங்களோடு கூட ஏதோ ஒரு விதத்துல பேசி இருக்குமானால் Amen, you can lift up your hands. I just want to pray for உங்களுடைய you. கரத்தை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. I believe, நான் விசுவாசிக்கிறேன். Amen, a season of harvest will come into your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அறுவடையின் காலம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Not only in the worldly way, brother. உலக பிரகாரமான விதத்துல மாத்திரம் இல்ல சகோதரனே, In your house also you will have a harvest. உங்களுடைய வீட்டிலும் கூட ஒரு அறுவடை. What the family you catch will be a harvest. நீங்கள் பிடிக்கிற குடும்பம் உங்களுக்கு ஒரு அறுவடை. Your job will be a harvest. உங்களுடைய வேலை உங்களுக்கு ஒரு அறுவடை. Your business will be a harvest. உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு ஒரு அறுவடை. Your kids will be your உங்களுடைய harvest. பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அறுவடை. I prophetically say, நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், this place, இந்த இடம் let it be a place full of harvest in the name of Jesus. அறுவடை நிறைந்த ஒரு இடமா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தால நான் அறிவிக்கிறேன். ஏந்தினே தாங்கினே உயர்த்தினே Can you sing with us? எல்லாம் ஒன்றாக இணைந்து பாடலாமா? தாங்கினே உயர்த்தினே தப்புவித்தே தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை நீ காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் All together. நீ நல்லவரே சர்வவல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நீ நல்லவரே
against God. கர்த்தருக்கு விரோதமான இந்த கசப்பை நீங்கள் சுமந்து கொண்டு போக வேண்டாம். Leave that bitterness. அந்த கசப்பை விட்டு விடுங்க. Leave that angriness. அந்த தேவனுக்கு விரோதமான கோபத்தை விட்டு This is விடுங்க. only one season of இது sadness. ஒரே ஒரு துக்கத்தின் காலம்தான். This is only one season why you are going through this struggle. நீங்கள் இந்த கஷ்டத்தினூட கடந்து போகிற இந்த ஒரே ஒரு காலம்தான். A season of joy will come back to your life. ஒரு மகிழ்ச்சியின் காலம் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப A season வரப்போகிறது. of miracles will come back into your life. அற்புதத்தின் காலம் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப I வரப்போகிறது. believe God is speaking to many people here. கர்த்தர் அநேகரோடு கூட பேசிக் I கொண்டிருக்கிறார். believe God is touching many people here. அநேகரை கர்த்தர் தொட்டுக் In this கொண்டிருக்கிறார். time, you receive your word. உங்களுடைய வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நேரம். Receive it like never before. இதுவரை பெற்றுக்கொள்ளாத விதத்தில் நீங்கள் I பெற்றுக்கொள்ளுங்கள். declare in every season of your dryness, wherever it is dry in your life, எங்கே எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே வறண்ட காலத்தை வறண்ட இடத்தை பார்க்கிறீர்களோ you will see harvest in Bethlehem in the name of Jesus. பெத்லகேமிலே ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். A harvest in your church in the name உங்களுடைய of சபையிலே Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய அறுவடை. Yes, church. Yes, church. Yes, church. Yes, church. Just lift up your voice. I believe some things are breaking in this place. ஒரு சில காரியங்கள் உடைகிறதை நான் பார்க்கிறேன். One last time, thank you, Jesus. I just want to say one thing and we are going to pray. ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கலாம். Amen. When David brought the Ark of Covenant, தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த பொழுது he sacrificed oxes in every 6 steps. ஒவ்வொரு 6 அடிக்கும் பலி செலுத்திக் கொண்டே இருந்தார். 6 steps. ஒவ்வொரு 6 அடிக்கும். Amen. Every 6 steps he sacrificed one ox. ஒரு காளையை பலி செலுத்தினார். Amen. Every 6 steps he praised God. ஒவ்வொரு 6 அடிக்கும் கர்த்தரை Do you துதித்தார். know what the ox could not do? ஆனால் அந்த காளைகள் செய்ய முடியாதது, What the bullock cart could not do? அந்த மாட்டு வண்டி செய்ய முடியாதது, What his friend could not do? அவருடைய சிநேகிதனால் செய்ய What முடியாதது, David could not do? தாவீதினால் செய்ய They முடியாதது. did this all and still the Ark of Covenant is not entering. இது எல்லாம் செய்த உடன்படிக்கை பெட்டி உள்ளே வரல. But do you know what? When did the Ark enter? அந்த உடன்படிக்கை பெட்டி எப்ப வந்து தெரியுமா? Bible says, வேதம் சொல்லுகிறது, when they shouted joy to the Lord. அவர்கள் கர்த்தருக்காய் மகிழ்ந்து ஆர்ப்பரித்த பொழுது, When they shouted to the Lord, கர்த்தருக்காய் அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது the glory entered into the tent. மகிமை அந்த கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்தது. Usually I believe, amen. Usually I say, amen, just be calm, be silent. நான் எப்பொழுதுமே அமைதியா இருங்க, சாந்தமா இருங்கன்னு தான் சொல்லுவேன். But sometimes ஆனா சில நேரங்களிலே one shout is more than enough. ஒரே ஒரு ஆரவாரம் போதும். What the bull could not do, காளையினால் செய்ய முடியாதது, what the ox could not do, மாடுகளினால் செய்ய what முடியாதது, David could not do, தாவீதினால் செய்ய one முடியாதது, shout could do. ஒரே ஒரு ஆரவாரம் செய்தது. Are you ready to open your mouth and thank the Lord with உங்களுடைய a shout? வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. When you open your mouth, glory will rest in உங்களுடைய this place. வாயில திறக்கும் பொழுது இங்கே தெய்வ மகிமை இறங்கி வரும். I know it's little late, but just for 2 minutes more. தாமதம் ஆனது என்று தெரிகிறது, ஆனா கொஞ்சம் 2 minutes நிமிஷம் மாத்திரம், 2 2 minutes நிமிஷம். more. Thank for the goodness what God has done in your கர்த்தர் உங்களுடைய life. வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. I know last 6 months you have gone through many things in your life. கடந்த 6 மாதங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுடன் கடந்து But போனீங்க. open your mouth and say, thank you, Father. ஆனா வாயில திறந்து சொல்லுங்க, தகப்பனே நன்றி. Thank you for allowing everything in my life. தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில நீ அனுமதித்ததற்காக நன்றி. I'm not grumbling you. நான் உமக்கு விரோதமாய் I'm முறுமுறுக்கவில்லை. here to say thank you, Jesus. ஆண்டவரே நன்றி என்று உமக்கு சொல்லுகிறேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி Lift up your voice. சர்வஞானியே Lift up your voice. ஆராதிப்பேன். எண்ணியலாமையில் நீ செயல்படுவே. உன் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவே. Thank you, Father. உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பி
நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank you for speaking with us. எங்களோடு கூட நீர் பேசினதுக்காய் நன்றி. Thank you for touching the hearts of the people. ஜனங்களுடைய இருதயத்தை நீர் தொட்டதற்காய் நன்றி. Bless them abundantly. அவர்களை அபரிவிதமாய் ஆசீர்வதியும். Thank you for answering their questions. அவருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்காய் நன்றி. Thank you. If you have lost anything today, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை இழந்திருப்பீர்களானால் there is a reason behind it. அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. Don't grumble against God. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க Don't வேண்டாம். grumble against the leader. தலைவருக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். Just stand strong. உறுதியாய் நில்லுங்க. The Red Sea which is in front of you உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் will automatically அது depart. தானாக பிளக்கும். You just have to shout. நீங்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க. You just have to shout for the நீங்கள் Lord. ஆர்ப்பரிக்க வேண்டும் கர்த்தருக்காக. Lord, I bless this church. ஆண்டவரே இந்த சபையை நான் Let the ஆசீர்வதிக்கிறேன். harvest season begin in this church. இந்த சபையின் அறுவடை காலம் In ஆரம்பிக்கட்டும். the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Thank you for answering their prayers. அவருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததுக்காய் நன்றி. Bless them abundantly. அவர்களை அபரிவிதமாய் In the ஆசீர்வதியும். name of Jesus, ask and pray. இயேசுவின் நாமத்தினாலே May ஜெபம். God bless you, church. சபையே உங்களை நான் I ஆசீர்வதிக்கிறேன். believe God is faithful. கர்த்தர் உண்மை உள்ளவர். God has spoken with you. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். All the names what God called, God has brought. கர்த்தர் என்ன பெயரை அழைத்தாரோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு I வந்திருக்கிறார். say, if God has called your name, be blessed. You are happy. கர்த்தர் உங்களுடைய பெயரை அழைத்திருந்தால் சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Amen. What Jesus said to Nathaniel. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு நத்தானியேலை பார்த்து சொன்னது, You believe because I called your name. உன்னை பெயரை நான் அழைத்ததனால நீ விசுவாசிக்கிற. But one group will believe without any name calling. ஆனால் எந்த பெயரும் கூப்பிடாமயே விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. They will do greater things. அவங்க இன்னும் மகிமையான காரியங்களை So if செய்வாங்க. I have called your name, உங்களுடைய பெயரை அழைத்திருந்தால் you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. If I did not call, உங்களுடைய பெயரை கூப்பிடலனா you are more blessed. நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. The word, you received that word. நீங்க அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க. Amen. Thank you so much, Pastor. நன்றி பாஸ்டர். Amen. Until we see the next time. அடுத்த முறை நாம் சந்திக்கிற வரை Harvest will be here in this. அறுவடை இந்த சபையில ஆரம்பிக்கும்.